पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मामा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु। ओम शांति शांति शांतिः। பார்த்துட்டு இருக்கிறது கேன உபனிஷத்தில் வாக்கிய பாஷ்யம் 3வது கண்டத்துக்கு சம்பந்த பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நேற்று என்ன பார்த்துருக்கோம், 508வது பேஜில் இருக்கிறது பார்த்து முடிச்சிருக்கோம். 508வது பேஜில் எதை பற்றி பேசுகிறான் அப்படின்னா, ஜீவனும் ஈஸ்வரனும் வேற வேற இல்லை அப்படின்றதுக்கு பூர்வபக்ஷி பார்த்தீங்கன்னா அநேக விஷயங்களை சொல்கிறான். பிரதானமான என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இருக்குது, ஞான பேதம், ஞானத்தில் பேதம் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா சர்வஜனாக இருக்கார், நம்மெல்லாம் அல்பஜனா இருக்கும், அல்ப அறிவு இருக்கு நமக்கெல்லாம். அதே நேரத்தில் சக்தியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் சர்வசக்திமான், நம்ம பார்த்தீங்கன்னா அல்ப சக்திமானா இருக்கும். அதே மாதிரி கர்மத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் பெரிய பெரிய கர்மங்கள்லாம் சிருஷ்டி ஸ்திதி லயம்லாம் பண்றார், நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்பமான கர்மம் தான் நம்மளால பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவருக்கும் நமக்கு என்ன பேதம் இருக்குன்னா, அவர் உபாசிய தேவதா, நம்ம உபாசகனா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவர் நித்திய சுத்தமா இருக்கார், நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா நித்திய அசுத்தமா இருக்கும். சுத்தம் இல்லவே இல்லை நம்மள்கிட்ட, புண்ணியம் பாப்பம் அப்படின்னு அசுத்தம் வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் நித்திய முக்தரா இருக்கார் ஈஸ்வரன், நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்தத்தன்மை இல்லாம இருக்கும். அப்படின்னு முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இத்தனை விதமான பேதங்கள்னால அப்படின்னு அவன் சொன்னான். அந்த ஒன் லைன் 507வது பேஜ்ல நடுவுல ஒரு லைன் இருக்கு பூர்வபக்ஷம். அந்த லைனை தான் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக 508வது பேஜில் ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக சொல்லி முடிச்சிருக்கான். இன்னைக்கு பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நித்திய முக்தை மட்டும் விட்டுருக்கான். ஈஸ்வரனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவர் நித்திய முக்தராக இருக்கார், ஜீவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பந்தமாக இருக்கும். அப்போது ஆச்சாரியார் இன்னைக்கு பாட்டத்தை அந்த 509வது பேஜில் ஆரம்பிக்கிறார். அதையேவ நித்திய முக்த ஏவ ஈஸ்வரம், அதையவன ஆகையினாலேயே, நித்திய சுத்தமா இருக்கிறதுனாலேயே. எப்படி இருக்காரு அந்த ஈஸ்வரன், நித்திய முக்தகையவ, ஈஸ்வரன் சதா முக்தரா இருக்கார். நம்மள மாதிரி பாடம் படிச்சு முக்தி அடையணும்னு அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, இந்திரிய நிகிரகம் பண்ணணும், மனோ நிகிரகம் பண்ணணும். ஐயோ சாமி ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது.
இந்த வேதாந்தம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. இதெல்லாம் படிச்சு புரிஞ்சு எங்க எப்போ ஆக போறது. நான் இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு இந்த நண்டு பிடிக்கிறதுக்காக ஒருத்தன் ஒரு மாமிச துண்டை போட்டா கொச்சு 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 ஏகப்பட்ட நண்டு. எனக்கு உடனே தோணுச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த நண்டும் ஜீவன் தானே. இந்த நண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குட்டி 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 குட்டியா இருக்கு. ஆயிரக்கணக்கான நண்டு அந்த ஒரு இதுக்குள்ளார வந்துருச்சு, வலைக்குள்ளார. பார்த்தோன்னே எனக்கு உடனே தோணுச்சு, என்ன தோணுச்சுன்னா, ஐயோ இது மனுஷனா எப்போ பிறக்கும்னு தெரியல. மனுஷனா பிறந்து அதுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை கிடைச்சி, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நண்டு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக ஒரு குருநாதர் கிடைச்சி வேதாந்தத்தை படிச்சு வேதாந்தத்துல சொல்ற கண்டிஷன் எல்லாம் அப்ளை பண்ணி, ஐயோ எப்படா அந்த நண்டுங்கெல்லாம் மோட்சம் அடையும்னு யோசிக்கும் போது இப்படி மலைப்பா இருந்துச்சு எனக்கு. எறும்பு கூட்டத்தை பார்த்தா, பட்சிகளை பார்த்தா, எதை பார்த்தாலும் இதா இருக்கு. ஏன்னா எப்ப திரும்ப அதுக்கு மனுஷ பிறவி கிடைக்கும் யாருக்கு தெரியும்? யோசிப்பாரு. மனுஷ பிறவி கிடைச்சவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கானா? அவ்வளவு ஈஸி இல்லையே, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ஈஸ்வரனுக்கு அப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் தான் நித்திய முக்தரா இருக்கேன். அவருக்கு என்ன ப்ராப்ளம் சுவாமி? அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நமக்கு தான் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. அப்ப நித்திய முக்தக ஈஸ்வரகா நித்திய அசுத்தி யோகாத் சம்சாரி இதர. நம்ம எப்பவுமே என்ன புண்ணியம் பாப்பம்ன்ற அசுத்தத்தினால நம்ம என்ன பண்றோம்? அசுத்தமா இருக்கும், கர்மத்தினால கட்டப்பட்டவங்களா இருக்கும். இதர ஈஸ்வரனுக்கு வேறாக அந்த புண்ணிய பாப்பத்தினால அசுத்த யோகாத்து சம்சாரி இதர, நம்ம சம்சாரியா அவனுக்கு வேறா இருக்கும். அப்பிச்ச மேலும் எத்தனை ஞானாதி லட்சண பேதோ அஸ்தி. எங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ப எத்தனை பேதங்கள் சொல்லியிருக்கோம்? ஞானம், சக்தி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன கருமம், அதுக்கப்புறம் வந்து உபாசிய உபாசக பேதம், சுத்தி அசுத்தி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்தன் அமுக்தன் அப்படின்னு இத்தனை விஷயங்களையும் சொல்லியாச்சு. ஞானாதி லட்சண பேதோ அஸ்தி தத்திர பேதோ திருஷ்டக. இந்த விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா நானும் ஈஸ்வரனும் வேற வேறன்ற அந்த பேதம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பஷ்டமா நமக்கு பார்க்கப்படுறதா இருக்கு. யாராவது ஒத்துக்க முடியுமா நானும் ஈஸ்வரனும் ஒண்ணு அப்படின்னா? ஒத்துக்க முடியாத அளவுக்கு பேதங்கள் ஸ்பஷ்டமாவே இருக்கு. யதா அஸ்வம் ஐசையோகோ, எப்படின்னு கேட்டீங்கன்னா பசுவும் இந்த பசுமா இது நம்ம குதிரையோ எரும மாடும் எப்படி டிஃப்ரெண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவனும் ஈஸ்வரனும் வேற வேற அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரியுது. அதனால ததா ஞானாதி லட்சண பேதாத் ஈஸ்வராத் ஆத்மனாம் பேதோ அஸ்தி இது சேத். உடனே பூர்வபக்ஷி கன்க்ளூஷனுக்கு வரா. ததா அது போலவே ஞானாதி லட்சண பேதாத், ஞான முதலிய லட்சணங்கள் 6 விஷயங்கள் இப்ப சொல்லியிருக்கான். இந்த 6 விஷயங்களை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது ஈஸ்வராத் ஆத்மனாம் பேதோ அஸ்தி. ஈஸ்வரன்ட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாக்களுக்கு, ஜீவாத்மாக்கள் இருக்கும்ல, இவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேதமானது நல்லா இருக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் அப்படின்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்டார். கேட்ட மாத்திரத்துல ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். முதல்ல ஒரே ஒரு இது மறுப்பு சொல்றார். நீ சொன்னது மாதிரி அவ்வாறு இல்லை. ஏன் அவ்வாறு இல்லை அப்படின்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா கஸ்மாத், ஏன் அப்படி இல்லைன்றீங்க? நான் சொன்னதெல்லாம் பர்ஃபெக்டான ரீசன் தானே. இப்ப நம்மளே தொட்டு பாருங்க, நம்ம யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் நான் சொல்ல முடியுமா? முடியல. இல்ல. ஏன் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியுமே, நல்லா ஸ்பஷ்டமா தெரியும். நான் ஈஸ்வரன் இல்லை, ஈஸ்வரன் ஆக முடியாது. ஏதோ சாஸ்திரம் சொல்லுது கேட்டுக்கிற சுவாமி, நான் கண்டிப்பா ஈஸ்வரனா ஆக முடியாது சுவாமி, அதெல்லாம் நமக்கு அனுபவமா இருக்கு அப்படின்னும் போது வந்து ஆச்சாரியார் கேட்கிறாரு, ஏன்பா உன்னால ஏத்துக்க முடியல? ஏன் பூர்வபக்ஷி கேட்கிறான், நான் சொன்னது தப்புன்னு எப்படி சொல்றீங்க? கஸ்மாத் காரணா, எந்த காரணத்தினால சொல்றீங்க அப்படின்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் முக்கியமான இதை ஆரம்பிக்கிறார் சித்தாந்தத்தை. அந்யோ அசௌ அந்யோ அகமஸ்மீதி நசவேத. பிருகதாரணி உபனிஷத்துல முதல்ல ஆரம்பிக்குது அந்யோ அசௌ. அந்யோ அசௌனா நான் வேற, அவனுக்கு வேறாக, அசௌனா அவனுக்கு வேறாக, அந்யோ அந்யோ அகமஸ்மி, அவன் எனக்கு வேறாக இருக்கிறான், எனக்கு வேறாக அவனுக்கு வேறாக நான் இருக்கிறேன், 2 பேருமே வேற வேறதான் அப்படின்னு எவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னை அறிகிறானோ நசவேத அவன் அறியவில்லை அப்படின்னு ஸ்பஷ்டமா வந்துருக்கு. அந்யோ அசௌ அந்த ஈஸ்வரன் அந்நியமானவன், அந்யோ அகம் அவனுக்கு வேறானவன் நான். அப்ப 2 பட்சமும் சொல்லியாச்சு. எனக்கு வேறானவன் அவன், அவனுக்கு வேறானவன் நான் அப்படின்னு எவன் வந்து அந்த ஈஸ்வரனை அறிகிறானோ அவன் நசவேத அறியவில்லை. சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது, அவன் யதார்த்தத்தை அறியவில்லைப்பா. அப்படி மட்டும் இல்ல, பிருகதாரண்யத்துல மந்திரம் இருக்கு,
அந்த மந்திரத்துகளோட கண்டினியூட்டி தான் நான் சொல்லியிருக்கேன்ல. தேவானாம் பசுகுன்னு ஒரு மந்திரம் இருக்கு. தேவானாம் பசுகுன்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் தேவனை தனக்கு வேறா நினைக்கிறானோ அவன் தான் என்ன பண்றான், தேவனை திருப்தி பண்றதுக்காக நிறைய யஜ்ஞாதிகள்லாம் பண்றான். ஆடு மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அந்த தேவர்கள் என்ன பண்றாங்க, பிஸ்கட்டா போடுறாங்க. அப்போ எப்பவுமே பேத புத்தியோட இருந்துகிட்டு கர்ம காண்டத்தை பண்ணிக்கிட்டு தேவதைகளை அர்ச்சனை ஆராதனையை பண்ணிட்டு ஷேக்கன் அப்படின்னு டாமி ஷேக்கன் சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு யாகத்தையோ ஹோமத்தையோ ஒரு கர்மத்தையோ பண்ணுவோம். தேவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பிஸ்கட் துண்டை பாத்தீங்கன்னா தனம் தானியம் பங்குத்திர லாபம் எல்லாத்தையும் அங்க இருந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பாத்தீங்கன்னா பேதத்திலேயே இருந்துகிட்டு இருப்போம். தேவானாம் பசுகு அப்படின்னு இந்த கண்டினியூட்டி வருது. யார் அந்த பிரம்மா என்ன பண்றாரா, முதல்ல பாத்தீங்கன்னா அறிந்தாராம், அகம் பிரம்மாஸ்மிதி அப்படின்னு, நான் பிரம்மமா இருக்கேன்னு அறிந்தாராம். அறிந்த மாத்திரத்தில் அவர் சர்வம் அபவத்து அப்படின்னு மந்திரம் சொல்லுது. அவர் அனைத்துமாக ஆனார். தன்னை பிரம்மம்னு அறிஞ்ச காரணத்தினால அவர் அனைத்துமாக ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு, யாரு பாத்தீங்கன்னா தேவர்கள் மத்தியில் இந்த விதமா அகம் பிரம்மாஸ்மின்னு அறிகிறாங்களோ அவர்களும் சர்வமாக ஆகிறார்கள். எந்த ரிஷிகள் மத்தியில் யார் ரிஷிகள் பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு அறிகிறாங்களோ அந்த ரிஷிகளும் சர்வமாக ஆகிறார்கள். எந்த மனிதர்கள் மத்தியில் யார் பாத்தீங்க அப்படின்னா சாமானிய மனிதன் அறிகின்றானோ அவனும் சர்வமாக ஆகின்றான். அப்ப யாரெல்லாம் தன்னை பிரம்மமா அறிகிறாங்களோ அவங்கெல்லாம் சர்வமா ஆயிடுறாங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வேற இவன் வேற, நான் வேற இவன் வேறன்னு பேதத்தை பார்க்கிறார்களோ அவர்கள் சரியாக அறியவில்லை, சம்சாரத்திலேயே இருக்காங்க அப்படின்னு அந்த பிரகதாரண்ய மந்திரம் பெருசா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாந்தோக்கிய உபனிஷத் மந்திரம் சொல்றாரு, தே க்ஷய்யலோகா பவந்தி. யாரெல்லாம் பேதத்தை பார்க்கிறார்களோ அவர்கள்லாம் நாசமாகக்கூடிய லோக்கத்தையே அடைகிறார்கள். எது நாசமாகக்கூடிய லோக்கங்கள்? 7 லோக்கங்களும் பிறந்து இறந்து. அப்ப பேதத்தை பார்க்கிறவன் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஆகிறான், கண்டிப்பா பாத்தீங்கன்னா அகம் பிரம்ம, இது எல்லாம் சர்வம் பிரம்மமயம்னு அறியாதவர்கள் எல்லாருமே திரும்ப இறந்து பிறந்து சம்சாரத்திலே உழன்று போகிறார்கள் அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது. அது மட்டும் இல்லாம கட்டோபனிஷத் சொல்லுது, மிருத்யோச மிருத்யுமாப்னோதி ஏக நானேவ பஷ்யதி, ஒரு பிரசித்தமான மந்திரம். எவன் இங்கு நானாவை பார்க்கிறானோ, ஜீவர்கள் மத்தியில் நானாவை பார்க்கிறான், ஈஸ்வரன் மத்தியில் நானாவை பார்க்கிறான். நானானா பேதத்தை, நான் வேற ஈஸ்வரன் வேற, ஈஸ்வரன்லயே பேதம், சிவன் வேற விஷ்ணு வேற, பிள்ளையார் வேற, கார்த்திகேய சுவாமி வேற, அம்பாள் வேற, அம்பாள்லயே பல வித பேதங்கள். ஐயோ, அம்பாள்கிட்ட இருக்கிற பேதங்கள் இருக்கு பாருங்க. கையில மயில் வச்சிருந்தா ஒரு, கிளி வச்சிருந்தா ஒரு பேரு, இந்த பக்கம் வேற ஏதாவது ஒரு வச்சிருந்தா பேரு. ஐயோ, அம்பாளோட பேரை பாத்தீங்கன்னா ஞாபகத்துக்குள்ளே வச்சுக்க முடியல. எந்த கோயிலுக்கு போனாலும் அம்பாளுக்கு ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்க. இது வேற அது வேற, இது வேற, அந்த அம்பாள் வேற இந்த அம்பாள் வேற, இந்த சுவாமி வேற அந்த சுவாமி வேற. ஐயோ, கன்ஃபியூஷனா ஒரே கன்ஃபியூஸ். எனக்கு எல்லா இடத்துலயும் அம்பாள் மேலதான் ரொம்ப கன்ஃபியூஸ். ஏன்னா அவ்வளோ பேர். சுவாமி பாத்தீங்கன்னா சிவலிங்கமா இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிவம்னு சொல்லிக்கலாம். அம்பாள் பாத்தீங்கன்னா வேற. அதே மாதிரி விஷ்ணு பகவானை பாத்தீங்கன்னா நாராயணன் சொல்லிக்கலாம், விஷ்ணுன்னு சொல்லிக்கலாம். ஆனா அம்பாளுக்கு தாயாருக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலையும் தாயாருக்கு பேர் வேற வேற விதமா கொடுத்துருக்கு. என் கூட என்னோட சிஷ்யர் ஒருத்தர் வைஷ்ணவர் இருந்தார். அவர் எல்லா வைஷ்ணவர்கள்ட்ட பேதம் தான் ரொம்ப சாலிடா இருக்கும். அவர் மெமரி பவர் வேற, நல்ல மெமரி பவர். அவர் எப்பவும் சொல்லுவார், சுவாமி அந்த கோயில்ல இந்த அம்பாள், இந்த தாயார், அந்த தாயார் அப்படின்னு 108 தாயாரையும் சொல்லுவார் திவ்ய கஷேத்திரங்கள்ல இருக்கிறது. எனக்கு பாத்தீங்கன்னா எப்படா இவர் இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிறாரு அப்படின்னு. எனக்கு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸே தெரியாது. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆக்டருக்கு இது என்ன பேர் இந்த அம்மாக்கு, எப்படி ஆக்ட்ரஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா புரிஞ்சு வச்சுக்கிறாங்க, நயன்தாரா அது இதுன்னு எல்லாம் தனித்தனியா பேரெல்லாம் சொல்றாங்களே எப்படின்னு. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா பேதம் வரவே மாட்டேங்குது. ஆனா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த பேதம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பஷ்டமா புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப பேதத்தை பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் பாக்குறோம், சக மனிதர்கள்ல இருந்து எல்லாத்தையும், நீ வேற நான் வேற, ஜாதி பேதம் எவ்வளவு பேதம் இருக்கு பாரு. எங்க போனாலும் பாத்தீங்க அப்படின்னா பேதம் பேதம் பேதம், தள்ளி நில்லு, நீ போ, நீ வேற ஜாதி நான் வேற ஜாதி, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன். எல்லா இடத்துலயும் தேவதைகள்ல பேதம், மனிதர்கள்ல பேதம், எல்லாத்துலயும் பேதம் பார்த்துக்கிட்டே இருக்கும். யாரு பாத்தீங்கன்னா இக நானேவ பஷ்யதி, இங்கு எவன் பேதத்தை பார்க்கிறானோ அவன் என்ன ஆகுறான், மிருத்யோச மிருத்யுமாப்னோதி. அவன் பாத்தீங்கன்னா மிருத்யுவிலிருந்து திரும்பவும் மிருத்யுவையே அடைகின்றான். ரொம்ப கிளியரா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இது பேத திருஷ்டி அப்போஹியதே. கண்டிப்பா பேத திருஷ்டியானது பாத்தீங்கன்னா இந்த மந்திரங்கள் மூலமா என்ன பண்ணுது, பேத திருஷ்டி. யாரெல்லாம் பேதத்தை பார்க்கிறானோ அது எல்லாத்தையும் அப்போஹியத்தை மறுக்கப்படுகிறது, நீக்கப்படுகிறது.
கர்ம காண்டத்தை விட்டுட்டு ஏன் மேல வாங்க அப்படின்னு நான் சொல்றேன் தெரியுங்களா உங்களுக்கு? கர்ம காண்டத்துல இருக்கிற வரைக்கும் பேதம் இருக்கதான் செய்யும். ஏதாவது ஒரு கர்மா பண்றீங்க, இன்டர்வியூ பண்ணாம ஒரு ஆளு எடுக்க முடியுமா, செலக்ட் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. எந்த ஜாபா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இவன் சரியா பண்ணுவானான்னு பாக்குறோம்ல. எந்த வேலையா இருந்தாலும், தோட்டத்து வேலைக்கு 2 பேரை கூப்பிடுறீங்க, இவன் வேலை செய்வானாப்பா, ஏற்கனவே வேலையெல்லாம் பழக்கம் இருக்கா, அவனுக்கு ப்ராக்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்கறோம். பெயிண்டர் அவனுக்கு கூப்பிட்டா பெயிண்டிங் நல்லா பண்ணுவானா, ஏற்கனவே எங்கேயாவது ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்கானா, அப்ரெண்டிஸாக இருந்திருக்கானான்னு கேட்குறோம். வெயிட் தூக்குறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா மூட்டையை தூக்கணும் அப்படின்னா அந்த மூட்டையை தூக்குறதுக்கு சாமர்த்தியம் இருக்கான்னு பார்க்குறோம். ஒரு ஆட்டோக்காரர் வந்தார், வெயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேலே தூக்கிட்டு போகணும், வீட்டுக்கு கொண்டு வரணும். ஐயோ உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தூக்க முடியாது அப்படின்னு. இல்லை சாமி நான் தூக்குவேன், நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா நான் தூக்குவேன். சரி, ஒரு மூட்டை மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு வரணும். ஒரு மூட்டைக்கு 100 ரூபாய். அவர் ஆசைப்பட்டு வந்துட்டார். ஆனால் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதி மூட்டை கூட அவரால் தூக்க முடியல. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கர்மா பண்ணும்போது நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, பேதத்தை பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க யாரா இருந்தாலும் கர்மத்துல இருக்கிற வரைக்கும் பேதம் சித்திக்கும். இந்த உலகம் எங்க இருக்கு? இந்த உலகம் ஃபுல்லா கர்மத்துல தான் இருக்கு. அப்ப கர்மத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, பேதங்களை பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப அத்வைதத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கொண்டே வர முடியாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், பக்திக்கு வந்துருங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. வேதாந்திகளா இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு பக்திக்கு வந்துருங்க. அப்புறம் பக்தியில இருந்துட்டு என்ன பண்ணும், அதையும் தியாகம் பண்ணிட்டு ஞானத்துக்கு வந்துருங்க நம்ம சொல்றோம். மேல ஏற 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 பேதங்கள் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் பேதங்கள்லாம் உடைச்சுக்கிட்டே இருக்கும். மனசளவுல வந்துட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்தி வந்துடுச்சு அப்படின்னா பேதம் எல்லாம் ஈஸ்வரன் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். பேதம் பார்க்கறது போயிடும். அப்போ பேதத்தை எவன் பாதிக்கிறானோ அவன் திரும்ப திரும்ப மரணத்தை அடைகிறான் அப்படின்னு மந்திரங்கள்லாம் சொல்லுது. அதனால ஏகத்துவ பாதின்யஸ்ச ஸ்ருதயா சகஸ்ரசோ வித்யந்தே. அது மட்டும் இல்ல, ஒரே ஆத்மா தான் இருக்கு, ஒரே பிரம்ம தத்துவம் தான், இது எல்லாம் ஒண்ணுதான், ஏக்கமேவ அத்விதீயம்னு சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான மந்திரங்கள் ஏகத்துவ பிரதிபாதின்யஸ்ச ஒன்றுதான் இருக்கிறது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி மந்திரங்கள் ஸ்ருதயா சகஸ்ரசோ வித்யந்தே. ஆயிரக்கணக்கான மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பேதம் இல்லை இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன்ல கர்ம காண்டத்துல பேதம், அதுக்கப்புறம் மெதுவா உபாசன காண்டம் வந்ததுக்கு பிறகு பேதம் கம்மியாயிடும். ஆனாலும் பேதம் இருக்கு, நான் வேற அவர் வேற ஈஸ்வரன் வேறன்னு. அதுக்கப்புறம் ஞான காண்டத்துக்கு வந்தோன்னா மொத்த பேதங்களையும் அந்த ஞான காண்டம் என்ன பண்ணுது, உபனிஷதங்கள் நாசம் பண்ணுது. இதெல்லாம் சூப்பர் இம்போஸ், நீ எல்லாத்தையும் தூக்கி போடு, இருக்கிறது ஒரே தத்துவம்னு சொல்லு. அப்போ கிளியரா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்ற எதுக்தம் ஞானாதி லட்சண பேதா திதி அத்திர உச்சதி. பூர்வபக்ஷி என்ன பண்ணிருக்கான், ஞானத்துல பேதம், சக்தியில பேதம், கர்மத்துல பேதம், உபாசக பேதம், சுத்த அசுத்த பேதம், முக்த அமுக்த பேதம் அப்படின்னு இத்தனை விஷயங்களை பேதத்துக்கு அவன் ரீசனா சொல்லியிருக்கான். அந்த பேதங்களை குறிச்சு நீ சொன்னியப்பா பேதங்கள், அதை குறிச்சு அத்திர உச்சியது, நான் வந்து அதை குறிச்சு நான் பேசுறேன்ப்பா அப்படின்னு ஆச்சாரியார். பேதம்லாம் பிரத்யட்சமா தெரியுதே சுவாமி அப்படின்னு கேட்டா அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். ந அனபிபகமாத், நன்றது வந்து பாத்தீங்கன்னா மறுக்கப்படுது, நீ சொல்ற மாதிரி இந்த பேதங்கள்லாம் இல்லப்பா. ஏன் அப்படின்னா அனபிபகமாத் அறியப்படுவதாக இல்லை அப்படின்னு ஒரு ரீசன் சொல்றார். ஏத்து இல்லையா சாமி, பிரத்யட்சமா தெரியுதே, நான் வேற ஈஸ்வரன் வேற எல்லாம் வேற வேறன்னு பிரத்யட்சமா தெரியுதே, நீங்க என்ன அறியப்படவில்லைன்னு அனபிபகமாத் அடையப்படவில்லை அறியப்படவில்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னா ஆச்சாரியார் தெளிவா சொல்றாரு, புத்தி ஆதிபியோ வெதிரிக்தா. எங்க பேதம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் தெரியுங்களா, வாஸ்தவத்துல நான்ல பேதம் இல்லை, ஆத்மால பேதம் இல்லை. எதுல பேதம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாதியில தான் பேதம். உங்க புத்தி வேற என் புத்தி வேற, உங்க மனசு வேற என் மனசு வேற, என்னோட இந்திரியங்கள் வேற உங்களோட இந்திரியங்கள் வேற, உங்க தேகம் வேற என் தேகம் வேற, ஈஸ்வரன் தேகம் வேற. எல்லாத்திலையும் பேதங்கள் எங்க இருக்குன்னா உபாதியில தான் பேதம் இருக்கு, ஆத்மால பேதம் இல்லை. நான் சொல்றேன், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் நான் தானே சொல்லிட்டு இருக்கோம், ஸ்பெஷலா வேற ஏதாவது சொல்றோமா? நான் இல்ல, நான் தான், அதுதான் ஆத்மா. அப்ப பேதங்கள் எங்க இருக்கு அப்படின்னா புத்தியாதிபியோ வெதிரிக்தா விலக்ஷணாகாச்ச ஈஸ்வராத் பின்ன லட்சணா ஆத்மனோ ந சந்தி. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான்ல இருக்கக்கூடிய, நானுக்கு மேல இருக்கக்கூடிய சூப்பர் இம்போஸ் ஆயிருக்கே புத்தி முதலிய உபாதிகள், அதுக்கு அந்நியமா வெதிரிக்தா விலக்ஷணாகாச்ச ஈஸ்வராத், இதுக்கு அந்நியமா நம்ம எங்க வச்சு சொல்றோம் சக்தி பேதம் ஞான பேதம் எல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பேதம் எங்க இருக்கு, என் புத்தி ரொம்ப ஷார்ப்பு உங்களுக்கு புத்தியே இல்லை
அப்ப நம்ம சொல்றோம் அப்படின்னா அவர் ஈஸ்வரனுக்கு புத்தி சர்வஜனா இருக்கார். இந்த பேதங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னா புத்தி தான் பேதம். சக்தி எங்க இருக்கு? இந்த உடம்புலதான் சக்தி இருக்கு. நான் ரொம்ப 50 கிலோ தூக்குவேன், இன்னொருத்தர் 100 கிலோ தூக்குவேன், நான் 10 கிலோ தூக்குவேன். இதெல்லாம் சரீரத்துல இருக்கு. அப்ப எல்லா ஞானம் சக்தி இதெல்லாம் பாத்தீங்கன்னா மனசுலதான் புண்ணிய பாப்பம் இருக்கு. நான் புண்ணியாத்மா, நிறைய கர்மா நல்ல கர்மா பண்ணியிருக்கேன், அவர் பாப்பி மகா பாப்பின்னு. இதெல்லாம் எங்க இருக்கு? மனசுல இருக்கு. மனசுல பேதம் இருக்கு. அப்ப இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கும் நமக்கும் இருக்கிற பேதம் பாத்தீங்கன்னா புத்தியாதி வெதிரிக்தாத் விலக்ஷணாக ஈஸ்வராத் பின்ன லட்சணா ஆத்மனோன சந்தி. இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா ஆத்மாக்கு மேல நானுக்கு மேலதான் புத்தி பாத்தீங்கன்னா விதவிதமான அல்ப புத்தி அல்ப சக்தி இதெல்லாம் பாத்தீங்கன்னா உபாதி. அல்ப உபாதியா இருக்கிறதெல்லாம் ஜீவன். இந்த பெரிய உபாதியா இருக்கிறதெல்லாம் என்னது? ஈஸ்வரன். மாயா உபாதி அப்படின்னு நம்ம சொல்றோம். மாயா உபாதி பாத்தீங்கன்னா பெரிய அவித்யாவுக்கு பேரு மாயான்னு பேரு, சின்ன மாயாவுக்கு பேரு அவித்யான்னு பேரு. வேற எதுவும் ஜீவன்ட்ட இருக்கிறது அவித்யா. அதனால உண்டானது பாத்தீங்கன்னா இந்த புத்தி மனசு இந்திரியங்கள் தேகம் எல்லாம் அல்ப சக்தியா உண்டாயிருக்கு. சின்னோண்டு நெருப்பு இது மாதிரி கொஞ்சம் இருட்டு, கொஞ்சம் சின்ன இருட்டு. இதே ஈஸ்வரன்ட்ட இருக்கிற சக்தி என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயா சக்தி, பெரிய அவித்யா. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மகா சக்திமானா அவரோட புத்தி பெரிய புத்தியா இருக்கு, பெரிய சக்தியா இருக்கார், எல்லாமே இருக்கு. அப்ப சின்னது பெருசுன்றதுலதான் டிஃப்ரெண்ட் இருக்கு. உங்களுக்கு உபாதியில தான் டிஃப்ரெண்ட் இருக்கு. இது கண்ணியமா ஆத்மால பாத்தீங்கன்னா ஈஸ்வராத் பின்ன லட்சணா ஆத்மனோன சந்தி. அப்ப ஈஸ்வரனுக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா ஆத்மான்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா இருப்பதில்லை. ஈஸ்வரனும் ஆத்மாவும் ரெண்டும் ஒண்ணுதான். வாஸ்தவத்துல வேற வேற இல்லவே இல்லை. ஏக்கையேவ ஈஸ்வரகச்ச ஆத்மா சர்வ ஜந்தூனா, எல்லா பூத்தங்களுக்கும் சர்வ பூதானம், எல்லா பூத்தங்களுக்கும் காக்கால இருந்து எறும்புல இருந்து மனுஷன்ல இருந்து எல்லா பூத்தங்களுக்கும் உண்டான எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஆத்மா யாருன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் தான் ஆத்மாவா இருக்கார். ஈஸ்வரன் தான் ஆத்மாவா இருக்கார். எத்தனை ஈஸ்வரன்? ஏக்கையவ ஈஸ்வரன், ஒரே ஈஸ்வரன் தான். ஒரே ஈஸ்வரன் தான் பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவா இருக்கார். அது மட்டும் இல்ல நித்திய முக்தோ அபியுபகம்யதே, அந்த ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? நித்திய முக்தனா இருக்கார். அப்ப நமக்கு நல்லா புரியணும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் எங்கேயோ இல்லை. ஈஸ்வரன் நான் நான் நானா என்னோட ஹிருதயத்தில் இருக்கார். அவர் எப்படி இருக்கார்? நான் நித்திய முக்தனா இருக்கார், நானா. அடிச்சா அப்ப பேதம் எங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பேதத்தை பத்தி சொல்றார். பாஹ்ய சக்ஷுர் புத்தியாதி சமாஹார சந்தான அகங்கார மமத்துவாதி விபரீத பிரத்ய பிரபந்த அவிச்சேத லட்சணோ ஜீவஹா. கமா போட்டுக்கணும். ஜீவன் எப்படிப்பட்டவன்பா அப்படின்னா நான் நான் நம்ம சொல்றோமே ஒரிஜினல் நான், சுத்த நான். இந்த தேகத்துக்குள்ளாரையே பரமாத்மா நானா இருக்கார், ஆத்மாவா இருக்கார். அகமாத்மா குடாகேஷகன் சொல்லியிருக்கு, ஆத்மாவா இருக்கார். அது மட்டும் இல்லாம 13வது சாப்டர்ல சொல்ற க்ஷேத்திரஜம் சாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்திரேஷு பாரத. எல்லா தேகங்கள்லயும் நான் க்ஷேத்திரஜனாக தேகத்தை அறிபவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்றார். ஐயோ சாமி, அப்ப நான் யாரா இருக்கேன் தெரியுங்களா உங்களுக்கு? அவரு என்னை அறியறவரா இருக்கார். அதனால தான் நான் முண்டகோபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு, முக்கியமான மந்திரம் கட்டோபனிஷத்துல இருக்கு. என்னன்னு கேட்டா துவா சுபர்ணா சயுஜா சகாயா. அப்ப இந்த தேகத்துல பாத்தீங்கன்னா 2% இருக்காங்க. நான் சொல்லிட்டே இருப்பேன்ல 2% இருப்பாங்க. இந்த உபாசனா காண்டம் எதுக்குன்னு யாராவது கேட்டீங்க அப்படின்னா எதுக்கு தெரியுங்களா? உபாசனா காண்டம் இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் மிஸ் ஆகி போச்சு. புரிஞ்சா போதும்னு எல்லாத்தையும் நாசம் பண்ணியாச்சு. கொண்டு வந்த எல்லாத்தையும் உபாசனா காண்டதை எதுக்குன்னு யாருக்கும் தெரியல. உபாசனா காண்டம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனை என்ன பண்றோம்? இந்த உபாசனா தெரியறதுக்கு முன்னாடி, வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் எங்கேயோ இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஈஸ்வரனை உபாசனா காண்டம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிருதயத்துல ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு உபாசனா பண்ணுன்னு சொல்லுது. உபாசனையோட தாத்பரியம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரேட். இது எங்கேயோ இருந்தவரை என்ன பண்ணுது? சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா நீ எங்கேயோ இருந்து உபாசனை பண்றியோ அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? பிரதீக உபாசனை, சிலையில பண்றதெல்லாம். அதுக்கப்புறம் குணங்களை ஏத்தி பண்ணும்போது அதுக்கு பேர் சம்பத்து உபாசனைன்னு பண்றோம். அதுவே பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரன் தான் நானா இருக்கார், எனக்குள்ளார பாத்தீங்கன்னா அவர் தான் இருக்கார் அப்படின்னு வரும்போது அவனே நானா இருக்கு அப்படின்னு அகங்கிரக உபாசனை வந்துருது. அந்த ஈஸ்வரனை ஹிருதயத்துல ஃபர்ஸ்ட் பாரு அப்படின்னு சொல்லுது. அப்ப எங்கேயோ இருந்த ஈஸ்வரனை ஹிருதயத்துல கொண்டு வந்ததுக்கு பிறகு சொல்லுது
அப்ப மந்திரம் சொல்லுது அகம் ஆத்மான்னு. ஐயோ ஈஸ்வரன் ஆத்மாவா இருக்காருன்னா நான் யாருப்பா அப்படின்னா, அப்ப மந்திரம் சொல்லுது நீயும் அவனும் வேற இல்லப்பா, 2 பேர் ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லுது. க்ஷேத்திரியம் சாபி மாமிதி சர்வக்ஷேத்திரேஷு பாரதன்னு சொல்லுது. அறிபவனாக இந்த தேகத்தில் என்னை அறிவாயாகன்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. ஐயோ அப்ப அறிபவன் நான் இல்லையா அப்படின்னா, ஆமா நான் தான் அறிபவன். அந்த நான் தான் பாத்தீங்கன்னா அந்த பரமேஸ்வரனும் தான் அப்படி. அப்ப கிளியரா ஃபர்ஸ்ட் எடுத்து உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒரு பர்சனை உள்ள கொண்டுட்டு வந்துடணும். சர்வ சாட்சி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. 2 ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பார்த்ததுக்கு பிறகுதான் அந்த எது ஒரு 2, ஒன்னு பிம்பம், ஒன்னு பிரதிபிம்பம். பிம்பம்ன்றது பாத்தீங்கன்னா இம்மோபிளா ஒரு சாட்சி உள்ளுக்குள்ளார இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்திரியங்கள், மனசு. அதான் இங்க சொல்றாரு பாஹ்ய சக்ஷுர்ஹு. பாஹ்ய சக்ஷுனா வெளியில இருக்கிற இந்திரியங்கள், தேகம், மனசு, புத்தி ஆதி. புத்தி முதலியவைகள் எல்லாத்திலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ். அப்போ வெளியில இருக்கிற பிரகாசம், இந்த கண்ணாடிக்கு வெளியில இருக்கிற பிரகாசம், இந்த ரூம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கிற பிரகாசம் பிரம்மம்னு சொல்றோம். அதே பிரகாசம் இந்த கண்ணாடியில இருக்கும்போது அதுக்கு பேர் சொல்றோம் ஈஸ்வரன். இந்த பிரகாசத்துல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில போய் ஒரு பிரகாசம் மூவ் ஆகுது இல்ல, அந்த பிரகாசத்தை என்ன பண்றோம் அப்படின்னா ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். 3 பிரகாசம் தான். அப்ப அந்த ஜீவன் பாத்தீங்கன்னா எதுல அபிமானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜீவனுக்கு அபிமானம். ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா சர்வ வியாபகம் பிரம்மம். அந்த சர்வ வியாபகமா இருக்கிறது தான் இங்க உபாதிக்குள்ளார வரும்போது ஈஸ்வரன் சொல்றோம். அப்ப ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா உபாதியோட அட்டாச்மெண்ட் அவருக்கு உண்டாகிறது இல்லை. எல்லா தேகத்திலையும் அவர் பாத்தீங்கன்னா ஆத்மாவா இருக்கார். ஆனா எதோடையும் அவருக்கு பாத்தீங்கன்னா பந்தமே இல்லை, அட்டாச்மெண்ட் இல்லவே இல்லை, அபிமானம் இல்லவே இல்லை. ஆனா ஜீவன் என்ன, நீங்களும் நானும் ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆயிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மீடியத்தை நான் அப்படின்னு அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுது, அபிமானிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணிட்டோம், ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், நான் தேகம், நான் மனசு, புத்தி, இந்திரியம்னு இந்த மீடியத்தை உபாதியை பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு அபிமானிச்சுட்டு சொல்றாரு சமாஹார சந்தான. இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கூட்டி வச்சு, சமாஹாரம்ன்றதுக்கு அர்த்தம் கூட்டி வைக்கிறது. கூட்டி வச்சு பாத்தீங்கன்னா சந்தானம் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அனாதி காலத்திலிருந்து நம்ம என்ன பண்றோம், நான் புத்தி, நான் மனசு, நான் இந்திரியம், நான் தேகம் அப்படின்னு எப்போ நமக்கு சம்சாரம் ஆரம்பிச்சதோ அனாதி காலத்திலிருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நான் இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அகங்கார மமத்துவாதி விபரீத பிரத்யய. நமக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அகங்காரம், நான் எதிர அகங்காரம், சுத்த நான் அகங்காரம் இல்லை. இந்த உபாதியில ரிஃப்ளெக்ட் ஆகிற உபாதியோடு சேர்ந்து இருக்கிற நான் மேல எனக்கு அகங்காரம் வந்துருச்சு, நான் ஜீவன் அப்படி. அதுக்கப்புறம் மமத்துவம் போச்சு. இது என்னோட புத்தி, என்னோட மனசு, என்னோட இந்திரியம், என்னோட தேகம், என்னோட புல்ல, என்னோட வண்டி, எல்லாம் என்னோடதுன்னு மமத்துவம் போச்சு. இதுல எல்லாத்தையும் அகங்காரமும் மமக்காரமும் விபரீத பிரத்யய. இது என்னது, விபரீதம். உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கயிற்றுல பாம்பு பாக்குற மாதிரி விபரீதம். கயிறா பார்க்காம கயிறை பாத்தீங்கன்னா பாம்பா பாக்குறது. யோகத்துல இதுக்கு என்ன பேர் சொல்றோம், விபரியம். விபரியம் ஒன்ன வேற ஒன்னா பார்த்தா விபரியம், மித்யா ஞானம், மதத்ரூப பிரதிஷ்டம். சூத்திரம் ஞாபகத்துக்கு வரணும். யோக சூத்திரத்துல மனப்பாடம் பண்ணீங்கன்னா இதெல்லாம் கரெக்டா வந்துடும் உங்களுக்கு. ஒன்ன வேற ஒன்னா பாக்குறது விபரிய ஞானம், பொய்யான ஞானம். நான் சச்சிதானந்தமா இருக்கிறேன், அந்த சச்சிதானந்தம்னு நான் அறியாம நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகம் அப்படின்னு நினைக்கிறேன். இதான் விபரீத பிரத்யம் அப்படின்னா ஞானம்னு அர்த்தம். விபரீத ஞானம் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கு. அதனால பிரபந்த, அதனால நல்லா கட்டப்பட்டவர்களாக என்ன ஆயிருக்கு, அவிச்சேத லட்சணம். அந்த பந்தப்பட்டது என்னைக்கா ஒரு நாள் தொலைதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் வந்திருக்கும். அப்ப எத்தனை பிறவி பறந்திருக்கும்னு தெரியாது. நான் ஒவ்வொரு ஜீவராசியும் பார்க்கும் போதெல்லாம் திரும்ப திரும்ப அது வேற நான் வேறன்னு பார்க்கவே மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி எத்தனை வாட்டி நம்ம பிறந்தோம்னு தெரியல. நம்ம பார்க்கணும் ஐயோ பாவம்னு. ஐயோ நம்ம எத்தனை வாட்டி ஐயோ பாவமா இருந்தோம்னு எனக்கு தெரியுமா உங்களுக்கு? நான் நண்டு பார்த்தேன், ஐயோ எத்தனை வாட்டி நண்டா பிறந்தோன்னு தெரியல, புழுப்பூச்சியா பிறந்தோன்னு தெரியல, குரங்கா ஐயோ குரங்கு பாவம் இல்லை. அப்ப நம்ம எத்தனை வாட்டி குரங்கா பிறந்தோன்னு தெரியல.
கை கால் இல்லாதவங்க நிறைய வீடியோல பாக்குற கை கால் இல்லாம கஷ்டப்படுற ஜீவராசிகள். ஐயோ, இப்போ கூட வரும்போது ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா பூ வித்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தட்டியா போய் வந்து பாத்தீங்கன்னா பூ வாங்கிக்கிங்கன்னு பசி அதுக்கு பாவம். எத்தனை வாட்டி நம்ம அனாதையா ரோட்ல தெரிஞ்சோன்னு தெரியல, எத்தனை வாட்டி மகாராணியா இருந்தோன்னு தெரியல, எத்தனை வாட்டி இந்திரனா பிறந்தோன்னு தெரியல. ஆனா பெண்ணா மனுஷனா புழுவா பூச்சியா எல்லாம் பிறந்திருக்கும், நமக்கு தெரியல. இப்ப இருக்கமா? ஆமா இருக்கும். அப்பனா இதுக்கு முன்னாடி கோடிக்கணக்கான பிறவிகள் இருந்திருக்கும். அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த அபிமானம் போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகங்காரமும் மமகாரத்தினாலையும் நல்ல பொய்யான அறிவுனால விபரீத பிரத்தியம்ன்ற பொய் அறிவு மித்தியா ஞானத்தினால விபரிய ஞானத்தினால கட்டப்பட்டவர்களாக நம்ம என்ன பண்றோம்? அது வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆகாம அவிச்சேத லட்சணம்னு அர்த்தம். பிரேக் ஆகாம அனாதி காலத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு இந்த சம்சாரம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கிறவன் தான் ஜீவன். அதே நேரத்துல நித்திய சுத்த புத்த முக்த விஜயானாத்மா ஈஸ்வர கர்ப்பம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நித்திய சுத்த புத்த முக்த விஜயானாத்மா நித்திய சுத்தனா நித்திய சுத்தனா நித்திய புத்தனா அதே நேரத்துல நித்திய முக்தனா சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞான சுரூபமா அறிவே சுரூபமா இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானாத்மா ஈஸ்வர கர்ப்பம். இந்த ஈஸ்வரன் எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தராத்மாவோ. வாஸ்தவத்துல நமக்கு ஆத்மா யாரு? வாஸ்தவத்துல உள்ள இருக்கிறது யாரு? நான் சொல்லிட்டு இருக்கிறது அந்த ஆள் தான். நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆளை பார்க்கவே இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த ஆளை உதாசீனப்படுத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா ஈஷாவாசியம் சொல்லுது. என்ன பண்றோம்? உள்ள ஒரு ஆளை வச்சுட்டு உதாசீனப்படுத்தினீங்கன்னா அது தற்கொலைக்கு சமம் சொல்லுது, ஆத்மஹத்யா பண்ண மாதிரி. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? உள்ளுக்குள்ளார இருக்கிற பரமேஸ்வரனை நம்ம உதாசீனப்படுத்திட்டு ஒண்ணுமே இல்லாத இந்த தேகாதிகள்ல அபிமானத்தை வச்சு மயங்கி போய் நம்ம இருக்கோம். நித்திய ஹனனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்ற, நித்திய ஆத்மஹத்யா பண்ணிட்டு இருக்கோம், தற்கொலை பண்ணிக்கிறோம்னு சொல்ற. அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரன் எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தராத்மாவோ நித்திய விஞ்ஞான ஆபாசக. அப்படிப்பட்டவன் நம்ம என்ன பண்ணிட்டோம்? உள்ள இருக்கிறவனோட ஆபாசம் எது? நித்திய விஞ்ஞான ஆபாசக. நித்திய விஞ்ஞான ஆபாசமா நம்ம இருக்கோம். ஆபாசம்னு என்னது? போலி, என்னது? ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் சொல்றோம்ல, அதுதான். நம்ம எல்லாம் அந்த ஈஸ்வரனோட ரிஃப்ளெக்ஷன் தான். ஈஸ்வரன் எங்க இருக்கார்? நித்திய முக்த சுபாவமா அந்தராத்மாவா உள்ளேயே இருக்கார், கர்ப்பமா இருக்கார். நமக்குள்ளார கர்ப்பம் எப்படி இருக்கும்? அம்மாக்குள்ளார வயிற்றுக்குள்ளார கர்ப்பம் இருக்கிற மாதிரி நமக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பமா அவர் தான் இருக்கார், அந்தர்யாமியா அவர் தான் இருக்கார். கர்ப்பம்ன்றது அர்த்தம் அந்தர்யாமி. அப்படிப்பட்டவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்திய விஞ்ஞான ஆபாசக. நம்ம எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகின ஆட்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, முண்டக்கோப்பனிஷம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா அக்னியில இருந்து உண்டான நெருப்பு துகள்கள் மாதிரி, நெருப்பு பொறிகள் மாதிரி விஷ்புலிங்கம் அப்படின்னு சொல்லுது. சகஸ்திரசோ பிரபவந்தி அப்படின்னு. எப்படி ஒரு நெருப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதை தட்டி விட்டீங்க அப்படின்னா அது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நெருப்பு பொறிகள் பறக்குமோ? நெருப்புல ஏதாவது வித்தியாசம் இருக்கான? அக்னியில எந்த வித்தியாசமும் இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பரமாத்மாவோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த கோடிக்கணக்கான ஜீவர்கள். அவங்களுக்குலாம் என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா ஆபாசர்கள், சிதாபாசர்கள்னு பேர். அதான் இங்க சொல்லுது நித்திய விஞ்ஞான ஆபாசக. அந்த ஆபாசத்துல என்னெல்லாம் இருக்கு? சித்த சைத்திய. முடிஞ்சு போச்சு. முதல்ல வந்துருச்சா? சித்தம் வந்துருமா? சித்தம் தானே ப்ரொஜெக்டர். சித்தம் புத்தி மனசு எல்லாம் வந்துடும். அந்த சித்தம் இருக்குனாவே அங்க என்ன இருக்கும்? சைத்தியன்றதுக்கு அர்த்தம் சித்தத்துல இருந்து எதெல்லாம் உண்டாச்சோ அதெல்லாம் சைத்தியம். என்னெல்லாம் உண்டாச்சு சித்தத்துல இருந்து வாசனைகள், சம்ஸ்காரங்கள். அதுல இருந்து புத்தியில சங்கல்பங்கள், சங்கல்பத்துக்கு மேல மனசுல என்னது? உணர்வுகள். அப்ப அந்த சைத்தியன்றதுக்கு அர்த்தம் பொதுவா வந்து உணர்வுன்னு எடுப்போம். ஆனா உணர்வு மட்டும் எடுக்காதீங்க. வாசனைகள், சங்கல்பங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா அநேக உணர்வுகள். காதல்ல இருந்து, காமத்துல இருந்து, குரோதத்துல இருந்து, மோகத்துல இருந்து ஏகப்பட்ட உணர்வுகள் நமக்குள்ளார இருக்கு. வெக்கம், அதுக்கப்புறம் வெக்கப்படுறோம், பயப்படுறோம், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைத்தியன்னு பேர். சித்தத்துல உண்டாகக்கூடிய தன்மைகள் எல்லாம் சைத்தியம்னு பேரு. அதுக்கப்புறம் பீஜம். எதுப்பா பீஜம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோக சூத்திரம் படிச்சிருக்கோம். பஞ்ச கிளேசத்துக்கு முதல் அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம் சொன்னோமா? அந்த அவித்யா தான் வந்து பாத்தீங்கன்னா பீஜம். அந்த அவித்யால இருந்து எதெல்லாம் வந்துச்சோ, வெளிப்பட்டுச்சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவித்யாமயம். பீஜி ஸ்வபாவகா. யாரு? ஜீவர்கள் எல்லாம். நம்ம எல்லாம் அவித்யாவோட பிள்ளைகள். நம்ம அம்மா யாரு? அவித்யா தான் நம்ம அம்மா.
இந்த அம்மா பெத்து போட்டவங்க தான் நம்ம எல்லாம் அவித்யா. அப்ப அவித்யா அம்மானா அம்மாவோட லட்சணம் தானே நம்மள்ட்ட இருக்கும். நம்ம எல்லாம் அவித்யா சுரூபமா இருக்கும். இருந்துகிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்பித்தோ, சரி நம்மளாம் ஒரிஜினலாப்பா அப்படின்னா இல்லப்பா, இந்த சித்தம்ன்ற அவித்யா என்ன பண்ணுது, ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுது நம்மளோட தேகம் மனசு எல்லாம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மாண்டுக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு இதை சொல்றார். கல்பயத்தி ஆத்மனாத்மானம் ஆத்மா தேவஸ்வமாயா. ஒரு அற்புதமான காரிக்கை வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு வைத்திய பிரகரணத்துல வந்து மாண்டுக்கிய காரிக்கால 2:12 வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையானது இருக்கு. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்பயத்தி ஆத்மனா ஆத்மானம். ஆத்மா தான் வந்து பாத்தீங்கன்னா மாயைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா கல்பனா பண்ணுதான். கல்பயத்தி ஆத்மனா ஆத்மானம். ஆத்மா தன்னையே வந்து பாத்தீங்கன்னா கல்பனை பண்ணிச்சுக்கிட்டான். ஜீவர்களா தன்னையே தான் வந்து கல்பனை பண்ணிக்கிச்சான். எப்படிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவஸ்வ மாயையா. அந்த தேவன் ஆத்ம தேவன் என்ன பண்ணா, தன்னுடைய மாயையினால பிரகாசமே என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த பிலிம் ரோல் வழியா வெளியில போகும்போது ஒரே பிரகாசம் தானே ப்ரொஜெக்டர்ல போச்சு. அந்த ஒரே பிரகாசம் என்ன பண்ணிச்சு, அந்த பிலிம் ரோல் வழியா வெளியில வரும்போது மேஜிக் நடந்து போச்சு. அந்த பிரகாசம் தன்னையே தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ, ஹீரோயின், காமெடியன், வில்லன், தேசம், காலம், வர்த்தமானம் அப்படின்னு அநேக கல்பனை பண்ணிச்சு. எதை வச்சுக்கிட்டு? பிரகாசம், வெறும் பிரகாசம் தான் கல்பனை நடக்காது இல்ல. பிலிம் ரோல் வேணுமா? பிலிம் ரோல் வழியா வெளியில போகும்போதுதான் அநேக சிருஷ்டியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மான்ற அந்த கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாயான்னு சொல்லக்கூடிய எது பிலிம் ரோல் சித்தத்துல இருக்கிற வாசனா மயம், அந்த வாசனைகளை வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுது, அதான் மாயா. அதை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா தன்னையே வந்து பாத்தீங்கன்னா பலவார கல்பனை பண்ணிக்கிச்சு. தூக்கத்துல தானே நடக்குது. தூங்க போனது நம்ம மட்டும்தானே தூங்க போனோம். தூங்க போகணும்னு உள்ள போய் பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா கல்பனை பண்றமே. யாரு கல்பனை பண்ணா? மனசை வச்சுக்கிட்டு கல்பனை நடந்துச்சு, மனசுல இருக்கக்கூடிய வாசனைகளை வச்சு. அப்போ யார் பண்ணா? நான் தான் பண்ணேன். ஆத்மா தான் பண்ணிச்சு கல்பனைய. இப்ப ஜாகிரதத்திலயும் இந்த ஆத்மா தான் வந்து பாத்தீங்கன்னா மாயையினால் அநேக விதமான கல்பனைகளை பண்ணுது. சயேவ புத்தியத்தே வேதான். அந்த கல்பனை பண்ணிட்டு நானே பாக்குறேன், நான் தான் கல்பனை பண்ணேன், கல்பனை பண்ணிட்டு நானே பாக்குறேன், அது வேற இது வேற அப்படின்னு எல்லா கல்பனைகளையும் பாக்குறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாண்டிக்க காரிக்கா சொல்லுது. அதேதான் இங்கேயும் ஆச்சரிய சொல்றாரு. கல்பித்தக, இங்க இருக்கக்கூடிய ஜீவர்கள் யாரும் ஒரிஜினல் இல்லவே இல்லை. இந்த ஆத்மாவோட ஆபாசம், ஆத்மாவோட என்னது பிரதிபிம்பங்கள் எல்லாமே. பிம்பம் ஒண்ணுதான். அந்த பிம்பம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜலத்திலையும் தெரியுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே சந்திரனா இருக்கிறவன் என்ன பண்றான், எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிறான். எது உண்மை? சந்திரன் உண்மை, ரிஃப்ளெக்ஷன் பொய், கல்பித்தம். அதே மாதிரிதான் கண்ணாடியில பாக்குறோம். ஒரு கண்ணாடியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10 கண்ணாடி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளோட உருவங்கள் தெரிஞ்சது அப்படின்னா ஒரிஜினல் ஒண்ணுதான். ஆனா ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடிக்கு கண்ணாடி வேற வேறையா தெரியுது. அதெல்லாம் பொய், கல்பித்தம். அந்த கல்பித்தமா இருக்கிறது அனித்திய விஞ்ஞான ஈஸ்வர லட்சண விபரீதோ. நம்ம என்ன பண்ணிட்டோம், பெரிய கண்ணாடியை வச்சுக்கிட்டு ஈஸ்வரன் சொல்றோம். சின்ன அல்பமான கண்ணாடியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், ஐயோ நான் ஜீவன் ஆயிட்டேன் அப்படின்னு. ஈஸ்வரனும் கல்பனை, ஜீவனும் கல்பனை. ஈஸ்வர கல்பனையை ஜீவ கல்பனையை வச்சுக்கிட்டு தான் ஈஸ்வர கல்பனை செய்யப்படுது, பெருசு சின்னது அப்படின்னு. பெரிய பானையில இருக்கிற ஆகாசம் ஈஸ்வரன் சொல்றோம், சின்ன பானையில இருக்கிற ஆகாசத்தை ஜீவன் சொல்றோம். இவ்வளவுதான் வித்தியாசம். உள்ள இருக்கிறது ரெண்டுமே. ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பானையிலையும் ஒரே ஆகாசம் தான், பெரிய பானையிலையும் ஒரே ஆகாசம் தான். அப்ப ஜீவன்றது யாரு அப்படின்னா ஜீவன்றது ஒண்ணும் இல்லப்பா, கல்பனை. ஜீவ கல்பனை எதுக்காக பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அதை ஜீவன் கல்பனை பண்ணதுனால ஈஸ்வரனை கல்பனா பண்றோம். இந்த கல்பனையில உண்டானது எல்லாமே பொய் தானே. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம், ஐயோ நான் ஜீவன் அப்படின்னு இந்த கல்பனா பண்ணி ஜீவ கல்பனை பண்ணி அனித்திய விஞ்ஞான. நம்மளுடைய அறிவு எப்படி இருக்கு, வந்து வந்து போதா இருக்கு. ஜாகிரதத்துல ஒரு அறிவுக்கு, வேதாந்தம் படிக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துக்கு போனா எல்லாம் வந்து நம்ம படிச்ச வேதாந்தம் எல்லாம் சொப்பனத்துக்கு போனா டும். அங்க மகா அஜ்ஞானியா வந்து ஒரு சொப்பனம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப லௌகிகம், ரொம்ப லௌகிகமா. ஐயோ காலையில எந்திரிச்சு வந்தான்னு தெரியுது, ஐயோ நான் வேதாந்த ஆச்சாரியாராச்சு, வேதாந்தம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், அவன் எங்க போனான், அவன் பரமஹம்சானந்தா தூக்கத்துல வேதாந்தம் தெரிஞ்ச ஆளே இல்லையே, அங்க லௌகிகம் பக்கா லௌகிகமா ஒருத்தனா இங்க சுத்திக்கிட்டு இருக்கானே அப்படின்னு அங்க ஒரு கல்பனா போயிட்டு இருக்கு. இங்க எந்திரிச்சா இங்க ஒரு கல்பனை. அப்ப இங்க இருக்கிற ஞானம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஞானம் எல்லாமே என்ன, அது வந்து போறதா இருக்கு.
டீப் ஸ்லீப் போயிட்டீங்கன்னா ஞானமே இல்லைங்க, ஒன்னும் தெரியல அப்படின்றோம். ஒன்னும் தெரியலன்ற அப்ப என்ன அர்த்தம்? ஒன்னும் தெரியல அங்க. அப்ப ஞானம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்து போறதா இருக்கு. நித்திய ஞானம் வந்து நம்மள்ட்ட இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா பிம்பத்துக்கு ஏத்த மாதிரி பிரதிபிம்பம் வந்து பாத்தீங்கன்னா பிம்பத்தை ஆசிரியம் பண்ணிருக்கு. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீடியம், இந்த சரீரம் புத்தி மனசெல்லாம் ஆஃப் ஆச்சுன்னா நம்ம ஞானம் ஆஃப் ஆயிடுது, ரிஃப்ளெக்ஷன் இல்லாம போயிடும். இதெல்லாம் ஆன் ஆச்சு அப்படின்னா என்னாச்சு? இதுல ரிஃப்ளெக்ஷன் உண்டாகுது. வந்து 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 போகுது. உங்களுக்கு வந்து ஒரு இதை கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? அனஸ்தீசியா கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு உங்க ஞானம். இந்த என்னது சொல்லுவோம், செலக்டிவா சில ஏரியால மட்டும் கொடுக்குறோமா அனஸ்தீசியா, பல்லு வலிக்கு பல்லுல கொடுக்குறோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் கொடுக்குற மாதிரியே மொத்த அனஸ்தீசியா பாடியில கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? உங்களுக்கு ஞானமே இருக்காது, பாடின்ற ஞானமே இருக்காது, அறிவே இருக்காது. கோமாக்கு போயிட்டீங்க அப்படின்னா அறிவே இருக்காது. அப்ப வந்து வந்து போகக்கூடிய ஞானம் நம்மள்தெல்லாம் நித்திய ஞானமான்னு கேட்டீங்கன்னா நித்திய ஞானம் சொருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த பிரதிபிம்பம் எப்பவுமே அந்த மீடியத்தை டிபெண்ட் பண்ணது. மீடியம், இப்ப நான் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிக்கிறேன், நான் எப்பவுமே அறியறவன் தான். சில சமயம் என்னோட இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் அதுல இருக்க பல்பு ஃபியூஸ் ஆகி போச்சு, பாத்ரூம்ல இருக்க பல்பு. காலையில எந்திரிச்சு குளிக்க போனேன்னு வச்சுங்களேன், ஓரளவு இருட்டு பழகிறோம். ஆனா கண்ணாடியை பார்த்தேன் அப்படின்னா கண்ணாடி பிரகாசமா இருக்குமா? இருக்காது. அப்ப கண்ணாடி எப்ப பிரகாசம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணாடி பிரகாசமா இருந்தாதான் என் முகம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. அப்ப என்ன ஆச்சு? இருட்டுல நான் முகத்தை பார்த்தேன் அப்படின்னா இருட்டா தெரியுது. ஆனா நான் அறிவு இருக்கானா? எனக்கு அறிவு இருக்கு. ஆனா கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அறிவு இல்லாம மங்களா இருக்கு. அப்ப மீடியம் தான் இங்க முக்கியம். என் புத்தி ரொம்ப ஷார்ப்பு, ஆனா இன்னொருத்தரோட புத்தி வந்து ரொம்ப மந்தமா இருக்கு. அப்போ நான் வித்தியாசப்படுதா அப்படின்னா ஒண்ணும் இல்ல, அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல புத்தியில சத்துவகுண புத்தியில பிரதிபிம்பிக்கும் போது ரொம்ப அறிவாளியா இருக்கு. அதே தமோ குணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது முட்டாளா தெரியுது. வாஸ்தவத்துல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ப்ராப்ளம் இல்ல, மீடியம் ப்ராப்ளம். மீடியத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆகும் போது விதவிதமா இருக்கு நமக்கு. அப்போ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? அந்த அனித்திய விஞ்ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு அபிமானம் வச்சு ஈஸ்வர லட்சண விபரீதக அபிபகம்யதே, எனக்கு வேறா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சர்வஜர் சர்வசக்திமான் அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அறியப்படுறதா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எஸ்ய அவிச்சேதே சம்சாரக வியவகாரோ விச்சேதேச்ச மோட்ச விவகாரக, இது மாதிரி போய்கிட்டு இருக்கிற விவகாரம் இருக்கே, இந்த விவகாரம் இது எப்போ இருந்து ஆரம்பிச்சது தெரியல சுவாமி. எல்லாம் இன்பில்டு பை பர்த்லயே நமக்கு இதெல்லாம் நான் தேகம்னு யாரும் சொல்லி தரல. நான் மனசு புத்தி, நான் தேவன், நான் ஜீவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எதுவும் சொல்லி தரல. அனாதி காலத்துல இருந்து இந்த அகங்காரமும் மமக்காரமும் நான் நான் நான்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு. எப்படி வந்துட்டு இருக்கு? எஸ்ய அவிச்சேதே, எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது துண்டுபடாம இருக்கும் அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்சார விவகாரம் போயிட்டே இருக்கு. பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து, ஐயோ போர் அடிக்குது சாமி, எப்படா முடியும். வைராக்கியம் வர 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அல்பம் இல்லை. ஒரே சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு, ஒரே ஊறுகாயை சாப்பிட்டு, ஒரு காலையில இருந்துச்சு ஒரு காஃபியை குடிச்சு, பேசினதையே பேசி செஞ்சதையே செஞ்சு, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாலிடிக்ஸ் போச்சோ அதே பாலிடிக்ஸ், ஆளு மட்டும் மாறி இருக்கான். ஒரே இதான் மீடியா, எல்லா மீடியாவும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒரே கதை தான், ஒரே பேச்சு தான். இந்த உலகத்துல ஏதாவது மாறி இருக்கா? ஒரு மண்ணாங்கட்டியும் மாறவே இல்லை, அப்படியே போயிட்டு இருக்கு. இதேதான் கோடிக்கணக்கான ஜென்மங்களுக்கு முன்னாடி இதே உலகம் தான், இதே மாதிரி தான் இருந்திருக்கும். எந்த பிரபஞ்சத்துக்கு போனீங்கன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா இதேதான் இருக்கும். போர் அடிக்கிறோம், ஐயோ சாமி சினிமா மட்டும் போர் அடிக்குது சாமி, படத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விவகாரங்கள் வந்து துண்டாகாம விச்சேதமாகாம போயிட்டு இருக்கோ அது வரைக்கும் சம்சாரம் இருக்கு. எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு கிருப்பையினால, ஈஸ்வர கிருப்பை, குரு கிருப்பையினால, இந்த சாஸ்திர கிருப்பை எல்லாம் கிடைச்சு இந்த விவகாரம் விச்சேதேச்ச, இந்த விவகாரம் பிரேக் ஆகுதோ, நான் இந்த தேகம் இல்லை, நான் இந்த புத்தி மனசு இல்லை, நான் இது எதுவுமே இல்லை, நான் சச்சிதானந்தம், நான் பிறக்கவில்லை, நான் இறக்கவில்லைன்னு எப்போ இந்த நான் பிரம்மம்னு ஒருத்தருக்கு அறிவு உண்டாகுதோ, நான் பிரதிபிம்பம் இல்லை, நான் பிம்பம், நான் வந்து இந்த மீடியம் இல்லை, இந்த உபாதிகள் நான் இல்லைன்னு எப்போ இந்த உபாதிக்கு எனக்கும் இருக்கிற சம்பந்தத்தை ஒருத்தன் பிரேக் பண்றானோ, நான் சொன்னல வியோகம் ஏவ யோகம், காலையில சொன்னல இதோட நமக்கு யோகம் இருக்கு, சேர்ந்து இருக்கும். இதை எல்லாத்தையும் நான் இல்லைன்னு பிரிக்கிறது தான் வேதாந்தத்துல யோகம். அப்போ இது எல்லாத்தையும் பிரிச்சு போட்டோம் அப்படின்னா விச்சேதம் ஆயிடும், எனக்கும் இதுக்குள்ள சம்பந்தம் பிரேக் ஆயிடும்.
பிரேக் ஆச்சு அப்படின்னா மோட்ச விவகாரம். மோட்சம் தான், ஜீவன் முக்தி தான். இருக்கும் போதே ஜீவன் முக்தியோட இதுல அபிமானம் இல்லாம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ சொன்னதுக்கு பிறகு அப்போ பேதங்கள் எங்க சுவாமி அப்படின்னா, பேதங்கள் எல்லாமே உபாதிகள்ல தான் பேதங்கள், வாஸ்தவத்துல நான்ல பேதமே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அது மட்டும் இல்ல, அடுத்த பேஜ் வந்துருங்க 510 கீழே. அந்நியகச்ச மிருத்துலேபவத்து பிரத்யக்ஷ பிரத்வம்சோ தேவ பித்ரு மனுஷ்யாதி லக்ஷணோ பூத விசேஷ சமாஹாரோ ந புனக சதுர்த்தோ அந்நியோ பின்ன லக்ஷண ஈஸ்வராத் அவ்விபகம்யதே. ரொம்ப அற்புதமான லட்சணம் சொல்றார். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவன், மனுஷன், ராட்சசன், அசுரன், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்றேன். நாய், பேய், பூனை, குரங்கு, மனுஷன், இது மாதிரி நிறைய வெரைட்டிகள் இருக்கே சுவாமி ஜீவராசிகள்ல அப்படின்னு கேட்ட ஆச்சாரிய சொல்றாரு, அந்நியகச்ச மிருத்து லேபவத்து பிரத்யக்ஷ பிரத்வம்சம். எல்லாம் தேகத்துல இருக்கிற பேதங்கள் இருக்க, தேவ பித்ரு மனுஷ்யாதி லட்சணம். நம்ம பாக்குறோம்ல, நான் மனுஷன், அவன் தேவன், அதுக்கப்புறம் பித்ருக்கள், இது மாதிரி அநேக பேதங்களை சொல்றோம். அனிமல்ஸ், இதெல்லாம் விருட்சங்கள், தாவரங்கள், அப்படி நம்ம நிறைய பேதங்களை பாக்குறோமே. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியர் சொல்றாரு, மிருத்து லேப்பவத்து. மிருத்து லேப்பவத்துனா மண்ணை வச்சு பூசுனதுன்றார். ஒன்னே ஒண்ணுதான்ப்பா ஆத்மானு, ஒரே ஒரு தத்துவம். அகம் இருக்கா, நான். இந்த நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மண்ணை வச்சு ஒரு பூசி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு சித்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலையை உண்டு பண்ணிட்டோம். நானுக்கு மேல பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நான் தான். நீங்க சிலை பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். சிலை பண்ணும் போது என்ன பண்ணுவாங்க, மூங்கில வச்சு என்ன பண்ணுவாங்க, நீளமா ஒரு கட்டையை வச்சு கட்டி, இந்த பக்கம் இந்த ஷோல்டருக்கு ஒரு கட்டை கட்டுவாங்க, நீளமா ஒரு கட்டையை கட்டுவாங்க. இப்படிதான் இருக்கும். இந்த சிலுவை இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கிராஸ். இந்த கிராஸை போட்டு காலுக்கு 2 மூங்கில் கட்டிடுவாங்க, கைக்கு 2 மூங்கில் கட்டிடுவாங்க. அவ்வளவுதான். இந்த முகம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதுல வந்து ஒரு முக்கோணமா ஒண்ணு, எல்லாம் மூங்கில்ல தான் கட்டுவாங்க. கட்டினதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதையோ வக்கியோல வச்சு சுத்துவாங்க. வக்கியோல் வச்சு சுத்தி ஒரு ஷேப்பு கொண்டு வந்துருவாங்க. ஸ்திரீ ஷேப்போ இதையோ கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா பூசி மண்ணெல்லாம் வச்சு, இப்ப பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா மண், ரெண்டும் ஒண்ணு தானே. அந்த மண்ணை வச்சு பூசி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றேன். ஒரு சிற்பி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், எல்லாத்தையும் கிரியேட் பண்றான். ஆனா பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே பேஸ் தான். மூங்கில் கட்டையும் வைக்க போரும் வச்சு அதுக்கு மேல மண்ணை வச்சு பூசி வைக்கிற மாதிரி. அதே மாதிரிதான் இங்க சொல்றாரு, நான் அப்படின்ற ஒரு நானுக்கு மேல பேஸ். அதான் அந்த பேஸுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தேவன், பித்திருக்கள், மனுஷர்கள் அப்படின்றது எல்லாமே என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, எல்லாம் மிருத்து லேப்பவத்து, மண்பூச்சி அப்படின்ற. மண்பூச்சிப்பா, வெறும் வந்து மண்ணை வச்சு பூசி வச்சிருக்குப்பா. நானுக்கு மேல வச்சிருக்கிறதெல்லாம் மண்ணுல கரைஞ்சி போயிடும்பா. பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சிலையை எடுத்து தண்ணியில போட்டீங்கன்னா என்ன ஆயிடும், மலையில நனைய விட்டோம் அப்படின்னா மெதுவா கரைஞ்சி மண் கட்டி கரைஞ்சி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இல்லாம போயிடும். அதே மாதிரி இந்த தேகங்கள் எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கமே, ஒவ்வொருத்தரும் தேவனும் நான் தான் சொல்றான், மனுஷனும் நான் தான் சொல்றான், பித்திருக்களும் நான் தான் சொல்லுவாங்க, உலகத்துல இருக்கிற எல்லாரும் நான் தான் சொல்லுவாங்க. அந்த நான்றதுக்கு மேல இருக்கிற அந்த தேகங்கள் எல்லாமே மண்பூச்சி மாதிரி. அது எப்படிப்பட்டது அப்படின்னா பிரத்யக்ஷ பிரத்வம்சோ சொல்லிட்டாரு. பிரத்யக்ஷமா பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே டும் கண்ணுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்காங்க. எங்க போனாங்கன்னு தெரியல. லேப்பம் போயிடுச்சு. லேப்பம்னா என்ன அர்த்தம், மேல பூசி வச்சிருக்கிறது பூச்சி கரைஞ்சி போச்சு, எங்க போச்சுன்னு தெரியல. நான் மட்டும் அப்படியே எல்லா தேகத்திலயும் நான் இருக்கு. ஆனா அந்த நானுக்கு மேல இருந்த தேகங்கள்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போது மண்ணோட மண்ணா போயிட்டே இருக்கு, ஒவ்வொருத்தரையா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது தேவனா இருக்கட்டும், அசுரனா இருக்கட்டும், அதனோட பிராரப்தம் முடிஞ்சோடனே அந்த லேப்பம் போயிடுது, வேற ஒரு மேல பூச்சி வேற வந்துடுது. மாஸ்க் மாறிக்கிட்டே இருக்கு. 84 லட்சம் மாஸ்க். ஐயோ, எவ்வளவு வேஷம் போட்டிருக்கோன்னு, ஏகப்பட்ட வேஷம் போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மேஷங்கள்ல எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கிறதா இருக்கு. பிரத்வம்சா, அந்த பிரத்வம்சமா இருக்கக்கூடியது தேவ பித்ரு மனுஷ்யாதி லட்சணம் பூத்த விசேஷம். இது எல்லாம் ஜீவராசிகள்ல ஒவ்வொருத்தரும் விசேஷமான மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாம் சமாஹாரோ ந புனக. இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மண்பூச்சி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கூட்டமா இருக்கு. இந்த மனுஷ கூட்டம், ஜீவ கூட்டங்கள்னு பேரு. சமாஹாரம்னா கூட்டம்னு அர்த்தம்.
கூட்டி வச்சதுன்னு அர்த்தம். இந்த கூட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா நப்புனக சதுர்த்தோ அந்நியோ பின்னக. ஆனா இந்த கூட்டங்களுக்கு அந்நியமா பூத்தராசிகளுக்கு வேற அந்நியமா ஒரு ஆள் இருக்கார். யார் இருக்கனா இதற்கு அந்நியமா ஜாகிரத சொப்பன சுசுப்தி விஸ்வன் தைஜசன் பிராக்ஞன். இந்த 3 பேர்த்துக்கும் வேற வேற நம்ம பாக்குறோமா. பரமஹம்சானந்தா ஜாகிரதத்துல இருக்கேன், சொப்பனத்துல போனா பரமஹம்சானந்தா இல்லை, டெய்லி வேற ஒரு கேரக்டர் கிடைக்கும். அப்புறம் சொப்பனத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அதை விட்டுட்டு டீப் ஸ்லீப் போனா அங்க அவனே காணும், ஒருத்தனும் இல்லை. அப்போ விஸ்வன் இருக்கான், அதுக்கப்புறம் சொப்பனத்துக்கு போனா தைஜசன் ஆயிடுறான், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கும்போது பிராக்ஞனா இருக்கான். ஆனா இந்த 3 பேரும் சம்சாரிகள். ஆனா இந்த 3 பேத்துக்கு அந்நியமா சதுர்த்தோ அந்நியா, 4வதா ஒருத்தன் இருக்கான்பா. யார் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்யோ பின்ன லட்சண ஈஸ்வராத் அபிபகம்யதே. 4வது எது? துரியம்னு பேரு. அந்த துரியத்துல யார் இருக்கா? சுத்த பிரம்ம தத்துவம். யாருப்பா சுத்த பிரம்ம தத்துவம்? வெறும் நான் தானே 3 இருக்கோம். நான் இருக்கோமா? பரமஹம்சானந்தாலையும் நான் இருக்கேன், சொப்பனத்தை பார்க்கிற கேரக்டர்லயும் நான் இருக்கேன், ஒன்னும் தெரியலன்னு தூங்கி போகும் போதும் நான் இருக்கேன். அந்த நான் 4வது பேரு சுத்த நான். அந்த நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்யோ பின்ன லட்சண ஈஸ்வராத் அபியுபகம்யதே. அந்த பிரம்ம தத்துவமானது ஈஸ்வரனுக்கு அந்நியமாக அறியப்படவில்லை. பிரம்மம் வேற, ஈஸ்வரன் வேற இல்லை. நம்ம பிரம்மத்துக்கு மேலதான் ஈஸ்வர கல்பனை பண்றோம், அந்த பிரம்மத்துக்கு மேலதான் ஜீவ கல்பனை பண்றோம். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா அந்த துரியத்துக்கு அந்நியமா ஈஸ்வரன் வேற லட்சணத்தை உடையவராக ஈஸ்வரன் ஒருத்தர் அறியப்படவில்லை. ஆச்சரிய சொல்றார், புத்தியாதி கல்பித ஆத்ம வெதிரேக அபிப்பிராயேன து லக்ஷண பேதாத் இதி ஆஸ்ரய அசித்தோ ஹேதுர் ஈஸ்வராத் அந்யஸ்ய ஆத்மனோ அசத்வாத். ரொம்ப அற்புதமா சொல்றார். நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஆசிரியா சித்தம்னு ஒரு பஞ்சதசியில ஒண்ணு கொண்டு வர்றார். வேதாந்தத்துல முக்கியமானது ஒண்ணு அசித்தம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அசித்தம்னா சித்தி ஆகவில்லை நம்ம சொல்றோம். அது வந்து அநேக அசித்தங்கள் சொல்லப்படுது சாஸ்திரத்துல. இங்க ஆச்சரியர் சொல்றாரு ஆசிரிய அசித்தம்னு ஒண்ணு பேர். இப்ப ஆசிரிய அசித்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஆசிரியத்துல 2 பேர் இருக்க முடியுமா? இப்போ நான் சொல்றேன், நான் இருக்கேன், இந்த நானுக்கு மேல வந்து பரமஹம்சானந்தா மட்டும்தானே இப்ப விவகாரத்துல நான் இருக்கேன். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் பர்சனாலிட்டி இருக்கா? ஒரே தேகத்துல 2 பர்சனாலிட்டி இருக்குமா? 2 பேர் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இல்ல ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்க முடியாது உங்களுக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா மனநோயின்ற மாதிரி நம்ம சொல்றோம்ல, உங்களுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே இடத்துல 2 பேர் இருக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? 2 பேர் ஒரே இடத்துல சொல்றாங்க அப்படின்னா அது ஒரே ஆளா இருக்கணும். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு ஆர்டர் கொடுத்தேன் சின்ன வயசுல. ஒரு பெயிண்டிங் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தட்ட வந்து அப்ப நான் கத்துக்கிட்டு இருந்த சமயம் நான் பெயிண்டிங் ஆர்டர் ஒருத்தட்ட கொடுத்தேன். ஒரு குறைச்சபட்சம் ஒரு 5000 ரூபாய் எவ்வளோ வந்து அட்வான்ஸ் கொடுத்தேன். அவன் கொஞ்சம் நல்ல ஆள். அவன் மன்னனை யாரோ ஒரு பேர், அவன் மலர் மன்னனே ஏதோ ஒருத்தன், 25 வருஷத்துக்கு முன்னாடி. அவன் என்ன பண்ணிட்டான், 5000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போயிட்டான். ஒர்க்கே பண்ணலன்னு ஐயோ எனக்கு ரொம்ப டைம் ஆகி போச்சு. அவனை தேடி போய் போனா அவன் வழியில மாட்டிக்கிட்டான். ஒரு வண்டியில வந்துட்டு இருக்கும்போது கிராஸ் பண்ணி அவனை நிப்பாட்டி என்னையா ஆச்சு அப்படின்னா, நீங்க யார் சார் அப்படின்னு கேட்டான். அடப்பாவி மனுஷா, யாரா? டேய் நான் தாண்டா 5000 ரூபாய் பணம் கொடுத்தேன், ஆர்டர் கொடுத்தேன். சார் நீங்க என்னோட தம்பிகிட்ட நீங்க பேசியிருக்கீங்களா? நான் வந்து பாத்தீங்கன்னா வேறன்ட்டான். எனக்கு கன்ஃபியூஸ் வந்து என்னடா இது, இவனை மாதிரியே தானே இருக்காங்க அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன். அப்படி அப்போ அவன் தம்பி எங்க அப்படின்னா என்னால நம்பவே முடியல, இவன் தான் அவன் அப்படின்னு. கடைசியில தான் தெரிஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா இவன் என்ன மாதிரியே பல பேர்கிட்ட இதே மாதிரி போய் சொல்லி பணம் வாங்கியிருக்கான் அப்படின்னு. பணம் வாங்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா என் தம்பின்ட்டு இருக்கான். நீங்க என்கிட்ட விவகாரம் பண்ணாதீங்க, என் தம்பி சொல்லியிருப்பான் இருக்க அப்படின்னு. போச்சு 5000 ரூபாய் பணம் ஏதோ போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே தேகத்துல இருக்க முடியுமா? அண்ணன் வேற தேகம், தம்பி வேற தேகம், அப்படிதான் இருக்க முடியும். அப்ப இங்க அதான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா 2 பேர் ஒரு இடத்துல ஆசிரியம் பண்ண முடியாது. ஒரு தேகத்துல 2 பேர் இருக்க முடியாது. அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிரிய அசித்தம்னு பேர். ஆசிரியம்னு என்ன அர்த்தம்? சார்பு. ஒரே தேகத்துல 2 பேர் இருக்க முடியாது. வேற வேற தேகத்துலதான் வேற வேற ஆள் இருக்க முடியும். 2 பேர் ஒரு தேகத்துல சம்பவிக்காத தோஷத்துக்கு பேரு ஆசிரிய அசித்த தோஷம் அப்படின்னு பேரு. இங்க ஆச்சரியர் அதான் சொல்ற,
புத்தியாதி கல்பித்த ஆத்ம வெதிரேக அபிப்பிராயேன து. புத்தி முதலியவைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது? கல்பனா. ஒரே ஆள் தான். கல்பயதி ஆத்மனா ஆத்மானம். இந்த ஆத்மா தான் என்ன பண்ணிச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் என்னோட தம்பின்னு கற்பனை பண்ணா பாத்தீங்களா, அதே மாதிரி ஆத்மா என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டா, அது என்ன பண்ணுச்சு? நிறைய கேரக்டர் தனக்கு மேல கற்பனை பண்ணிடுச்சு. ஒரே ஆத்மா தனக்கு மேல மாயையை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட கற்பனையை பண்ணி விட்டுருச்சு. ஏப்பா நீ என்னப்பா அப்படின்னா, இல்ல நான் இல்லைங்க அவங்க அப்படின்ட்டுருச்சு. புத்தியாதி அநேக கல்பித்தத்தை உண்டாக்கிட்டு ஆத்மாக்கு அப்ப 2 ரூபம் இருக்கு. ஒன்னு நிர்குண நிரூபாதிக்கம்னு பேரு, இன்னும் சகுண சோபாதிக்கம் அப்படின்னு பேரு. ஆத்மாக்கு தான், ஆத்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ரூபம் நிர்குண நிராகாரம், அதே நேரத்துல சகுண சாகாரம் சோபாதிக்கம் உபாதியோடு சேர்ந்த ரூபம். இப்ப நம்ம எல்லாம் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாதியோடு சேர்ந்து இருக்கிற சகுண சோபாதிக்கம்னு பேரு. சரி, நமக்கு என்ன எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நிர்குண நிராகாரத்துக்கு மேலதான் நம்ம பர்சனாலிட்டியும் இருக்கு, நம்மளும் நிக்கிறோம். அதனாலதான் இங்க சொல்லுது, இந்த புத்தியாதி கல்பித்த ஆத்ம வெதிரேக அபிப்பிராயனது. இந்த புத்தி முதலியவைகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சகுண சாகாரமா சோபாதிக்கமா ஜீவாத்மா நம்ம சொல்றோமே, இந்த இதுவும் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த சோபாதிக்கம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, ஆத்ம வெதிரேக அபிப்பிராயனது. நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதுக்கு வேற ஆத்மா இருக்குன்னு அபிப்பிராயப்பட்டு அதை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா லட்சண பேதாத், நான் வேற ஈஸ்வரன் வேற அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? சொல்றோம். வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படின்ற அந்த ஜீவாத்மா சொல்றோம்ல, உபாதியோடு சேர்ந்து இருக்கிறவன், நானும் இந்த பரமஹம்சானந்தா நான் நினைச்சுட்டு இருக்கேனே, இந்த பரமஹம்சானந்தா யாரு? சோபாதிக்கம். இந்த பரமஹம்சானந்தா எங்க நிக்கிறான்? அந்த நான் அப்படின்ற நிர்குண நிராகாரத்துல நிக்கிறான். அப்ப நான் அப்படின்றதுக்கு மேலதான் இந்த யார் நிக்கிறா? பரமஹம்சானந்தா அவன் நிக்கிறான். அந்த நானுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனும் நிக்கிற. ஈஸ்வரனை கேட்டா என்ன சொல்லுவார்? நான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லுவார். என்ன கேட்டா நான் சொல்லுவேன், நான் ஜீவன் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஜீவனோட ஆசிரியமும் நான் தான், இந்த ஈஸ்வரனோட ஆசிரியமும் நான் தான். இந்த நானுக்கு வேறா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈஸ்வரன் இல்லவே இல்லை. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா, எப்ப ஈஸ்வரன் வேற நான் வேறன்னு விவகாரம் பண்றேன் அப்படின்னா, இந்த தேகாதிகளை எல்லாத்தையும் கல்பித்தமா இருக்கிறத எல்லாத்தையும் நான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த திருஷ்டியில இருந்து நம்ம என்ன பண்றோம்? ஈஸ்வரன் வேறையா இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாக்குறோம். இது ஆசிரிய அசித்தோ ஹேத்துர் ஈஸ்வராத் அந்நிய ஆத்மனோ அசத்வாத். ஆனா வாஸ்தவத்துல யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தப்பா யோசிக்கிறோம். ஈஸ்வரன் யாராவது உங்களுக்கு தெரியுமா? பிரபோதா வந்து பாத்தீங்கன்னா போன வாட்டி பேசும்போது தான் சொன்னேன், சாமி நம்ம எங்கேயோ தப்பு பண்றோம் சாமி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எந்த விவகாரமா இருக்கட்டும், எந்த விவகாரமும் எங்க இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஈஸ்வரன்ற விவகாரம், ஈஸ்வரன் நீங்க ஏதாவது பாத்தீங்களா? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? கிரியேட்டர்னு ஒருத்தன், எவனாவது ஒருத்தன் தெரியுமா உங்களுக்கு? நான் தான்ப்பா கிரியேட்டர் அப்படின்னு எவனாவது ஒருத்தன் வந்தானா உங்களுக்கு முன்னாடி? யாருமே வரவே இல்லை. நான் ஜீவன் யார் சொன்ன? வாஸ்தவத்துல இந்த நான்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, வெறும் கான்சியஸ்னஸ்ல நான்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, இது இந்த ஈஸ்வர கான்செப்டா இருக்கட்டும், ஜீவ பேத கான்செப்டா இருக்கட்டும், இந்த ஜெகத்தா இருக்கட்டும், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் இல்லை. ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் நமக்கு இந்த சொசைட்டி நம்ம இந்த சுத்தி இருக்கிறது எல்லாம் நமக்கு உள்ளார திணிச்சு வச்சிருக்கு. நான்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல ஒரு மண்ணாங்கட்டியுமே இல்லை. இது எல்லாமே சொப்பனம் தான். அவர் சொல்ற நான்ல இருந்து பார்க்கணும் சார். நான்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. ஈஸ்வரனே கல்பனை, ஜீவனே கல்பனை. ஜீவ கல்பனையை ஃபர்ஸ்ட் பண்ணதுனாலதான் ஈஸ்வர கல்பனை பண்ணணும். அதனால்தான் வந்து இவ்வளவு சண்டை போட்டுக்கிறோம். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஈஸ்வரனை பத்தி தானே அனாதி காலத்துல இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா எவனுமே ஈஸ்வரனை பார்த்ததே இல்லை. ஆனா கல்பனையில வந்து பாத்தீங்கன்னா சண்டை நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்பனை பண்றோம், அந்த கல்பனையை வச்சு சண்டை நடந்துகிட்டே இருக்கு. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா பேதம் இல்லவே இல்லை. ஏன்னா ஒரே ஒரு ஆசிரியம் தான் இருக்கு. நான் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேஸ் தான் நான். எல்லா ஜீவராசிகளும் அந்த நான் அப்படின்ற ஒரு பேஸுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா தன்னையும் கல்பனை பண்ணிக்கிட்டாங்க. அதே பேஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம்? ஈஸ்வரனையும் கல்பனா பண்ணிருக்கோம்.
அப்ப பேஸுக்கு அந்நியமா அந்த நான் அப்படின்ற அந்த பேஸுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர கல்பனைன்னு ஒண்ணு இருக்கா, ஜீவ கல்பனைன்னு ஒண்ணு இருக்கா, தனித்தனியா ஆள் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. எப்படி நான் சொன்னல மிருத்து நேபவத்து, ஒரு மண் பூச்சி மாதிரி மாஸ்க் மாதிரி தான் இது எல்லாம் இருக்கு. அதனால ஈஸ்வராத் அந்நியஸ்ய ஆத்மனோ அசத்துவம். அதனால ஈஸ்வரன் தான் ஆத்மாவா இருக்கார். ஈஸ்வரனுக்கு வேற ஆத்மான்ற கல்பனை வந்து பாத்தீங்கன்னா அசித்தமாகுது. அசத்துவம்னா பொய்யானது. ஒரே நானுக்கு மேலதான் ஈஸ்வரனும் கல்பனை, ஒரே நானுக்கு மேலதான் ஜீவனும் கல்பனை. அந்த ஆத்மா தான் ஈஸ்வரனா இருக்கார். அந்த ஈஸ்வரனுக்கு அந்நியமா ஜீவர்கள் யாருமே இல்லை, பொய்யானது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஈஸ்வரஸ்ய ஏவ விருத்த லட்சணத்துவம் அயுக்தம் இது சேத் சுக துக்காதி யோகச்ச. அப்ப ஈஸ்வரனும் ஜீவனும் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம அறியறோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்னாச்சு அப்படின்னா ஜீவர்கள் அனுபவிக்கிற சுக துக்கங்கள் எல்லாத்தையும் ஈஸ்வரனுக்கும் போகுமா? நானும் கிருஷ்ணனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டா அப்ப நான் படுற அவஸ்தை எல்லாம் அவரும் படுவாரோ சுவாமி? எனக்கு சுகம் துக்கம் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கே, அதே மாதிரி அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுக துக்கம் சம்பவிக்குமே. அதான் இங்க கேள்வி கேட்கிறான் பூர்வபக்ஷி. ஈஸ்வரஸ்ய ஏவ விருத்த லட்சணத்துவம் அயுக்தம் இதுச்சே. ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் இருக்கிற லட்சண பேதம் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாது அப்படின்னு, ஜீவன் ஈஸ்வரன் தான், ஈஸ்வரன் ஜீவன் தான் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேதம் இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா, பேதம் சொன்னா அது பொருந்தாதுன்னு சொன்னீங்க அப்படின்னா சுகதுக்காதி யோகச்ச. அப்ப என்ன ஆகும்? ஈஸ்வரனுக்கு உண்டாகிற சுகதுக்கங்கள் எனக்கு உண்டாகும், என்கிட்ட உண்டாகிற சுகதுக்கங்கள் அவனுக்கு போகும். உண்மைதானே? ரெண்டு பேரும் ஒண்ணு தானே? ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படின்னா சுகதுக்கங்களும் ரெண்டு பேத்துக்கும் ஒன்னா தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ற இல்லப்பா, அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா நிமித்தத்வே சதி லோக விபரிய அத்தியாரோபனாத் சவித்ருவத்து. ஆச்சாரியார் சொல்ற கல்பனை தான் எல்லாம். என்னன்னு கேட்டீங்கன்னா நிமித்தத்வே சதி. நிமித்தத்துவம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் வந்து பாத்தீங்கன்னா சில சில ரீசன்ஸை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிமித்தம்னா ரீசன். கொஞ்சம் சில ரீசன்களை இருக்கிற வச்சுக்கிட்டு லோக விபரிய, லோகம் வந்து பாத்தீங்கன்னா விபரீதமா பாக்குது இந்த உலகத்தை. திருஷ்டி யதா திருஷ்டி, என்ன திருஷ்டி உண்டாகுதோ ததா பவதி, எப்படி திருஷ்டியோ அப்படிதான் நம்ம ஆகிறான். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்குப்பா. அந்த பார்வையை வச்சுக்கிட்டு என்ன பண்றான்? அத்தியாரோபனாத். அத்தியாரோபம்னா ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா சில பல நிமித்தங்களை வச்சுக்கிட்டு தனக்கு மேல ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அத்தியாரோபம் பண்ணி பாத்துக்கிறான். நேற்று ஒருத்தர் சொல்றாரு, அப்பமானத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. அப்பமானம்னு என்னங்க இருக்கு? உங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, யாரோ இன்சல்ட் பண்ணிட்டாங்களா, நீங்க எடுத்துக்கிட்டாதுன்னு தட்டிட்டு போயிட்டே இருங்க. இது இன்சல்ட் பண்ணிட்டாங்களா, இன்சல்ட் பண்ணாங்க, நீங்க எடுத்துக்கிட்டாதுன்னு அது இன்சல்ட். நீங்க அதை இன்சல்ட் பண்ணாங்கன்னு ஒருத்தர் என்ன வந்து பாத்தீங்கன்னா சாமி அப்படின்ட்டான். என்ன சாமியா? அவர் சொன்னாவே ஒரு மாதிரி இருக்கும். என்ன சாமின்ட்டான், சாமியாரு இங்க வாயா அப்படின்னா, ஐயோ என்ன போய் சாமியான்ட்டானு அப்படின்னு நம்ம வந்து இன்சல்ட் பண்ண மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாதே அப்படிதான் கூப்பிடுவாங்க அப்படின்னு போயிட்டே இருங்க. இன்சல்ட்டே இல்லை. நம்ம என்ன பண்றோம்? அந்த ஒரு சப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து அதான் நிமித்தம். ஏதோ ஒரு நிமித்தத்தை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? என்ன சொல்லிட்டாங்க, இப்படி என்ன இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு நம்ம வந்து உள்ளுக்குள்ளார நம்ம அசிங்கப்பட்டதா நினைச்சுக்கிட்டு நம்ம துக்கப்பட்டு விட்டுருவோம். இதே மாதிரி தான் எனக்கு ஒரு பெயின் வருது, நல்ல பெயின் வருது, ஆமா பெயின் வந்துட்டு இருக்கு பாக்குறோம் அப்படின்னு, ஐயோ எனக்கு பெயின் வந்துருச்சேன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? அவ்வளவுதான், முடிஞ்சோம். நம்மளா இழுத்து இழுத்து நமக்கு மேல என்ன பண்றோம்? இழுத்து இழுத்து மேல போட்டுக்கிறோம். அத்தியாரோபம் பண்றோம்னு பேர். நானுக்கு மேல தேகத்துல சம்பவிக்கிறது, மனசுல சம்பவிக்கிறது, புத்தியில சம்பவிக்கிறது எல்லாத்தையும் தூக்கி தலைக்கு மேல ஏற்றி வச்சுக்கிறோம். இன்னைக்கு கூட யானை வீடியோ பார்த்தேன். யானை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த குட்டி யானை இருக்கு பாருங்க, ஐயோ இந்த ரெண்டு காதும் விரிஞ்சி போய் ஒரு யானை இருக்கு, சின்ன ஆப்பிரிக்கன் யானை கடன்னு ஓடி போகுது. மண்ணை பார்த்தா அதுக்கு ஒரே சந்தோஷம். எடுத்து 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 மேல மேல போட்டுக்குது, மண்ணு ஒரே தூசியா பறக்குது. அம்மா பாட்டுக்கு ஓரமா இருக்கு இந்த யானை, குட்டி யானை மாதிரி. நம்ம எல்லாம் யாரு? மண்ணை தூக்கி தலை மேல நம்மளே போட்டுக்கிறோம். நம்ம நடக்குது பாக்குறதா பார்த்துட்டே போயிட்டே இருக்கணும். திருஷ்யத்தை திருஷ்யமா பார்க்கணும். நம்ம என்ன பண்றோம்? திருஷ்யத்தை தூக்கி எல்லாத்தையும் தலைக்கு மேல நானுக்கு மேல அத்தியாரோபம் பண்ணிட்டோம். எப்படி அத்தியாரோபம் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் சொல்ற சவித்ருவத்து, சூரியனை மாதிரி அத்தியாரோபம் பண்றோம். சூரியனை மாதிரி அத்தியாரோபம் பண்றவன் ஆமா. எப்படின்னா யதாஹி சவிதா, எப்படி அப்படின்னா சவிதான்னு சொல்லக்கூடிய சூரியன் நித்திய பிரகாச ரூபத்துவா. சூரியனோட லட்சணம் என்னது? நித்திய பிரகாசம். சூரியன் உதிக்கிறதும் இல்லை,
மறையறதும் இல்லை. அதான ஒரிஜினல் சுபாவம். சூரியனோட சுபாவம் என்னது? பிரகாசம். அப்படின்னு வச்சுக்கிட்டு லோகோ அபிவியக்தி, அப்படி இருக்கக்கூடிய அந்த சூரியனை லோகமானது என்ன பண்ணுது? அபிவியக்தி அனுபவியக்தி நிமித்தத்திலே. அந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா தெரியறான் தெரியல, ரெண்டே ரெண்டு. சூரியன் தெரியறான், வெளிப்படுறான். அபிவியக்தினா வெளிப்படுதல். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாம போகுது. இந்த ரெண்டு நிமித்தங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? சதி லோக திருஷ்டி விபரியேன, இந்த உலகம் என்ன பண்ணுது அப்படின்னா கல்பனா பண்ணுது, ஒரு ஆரோப்பம் பண்ணுது. என்ன ஆரோப்பம் பண்ணுது தெரியுங்களா உங்களுக்கு? அதோட திருஷ்டியில இருந்து பாக்குது. எதோட திருஷ்டி? உலக மக்கள் இங்க இருந்துகிட்டு சூரியனை பாக்குறான். எங்க இருந்து பாக்குறான்? சூரியன்ல இருந்து சூரியனை பார்க்கல, லோக்கத்திலிருந்து சூரியனை பார்க்கிறான். பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வெளிப்படும் போது என்ன பண்றான்? சூரிய உதயம் ஆயிடுச்சு அப்படின்றான். சூரியன் கண்ணுக்கு தெரியாம போகும்போது சூரியன் அஸ்தமனம் ஆயிட்டான் அப்படின்னு எங்க இருந்து நம்ம இதை சொல்றோம்? நம்ம இங்க லோக்கத்திலிருந்து சூரியன் மேல உதயத்தையும் அஸ்தமனத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடுறோம். அகோராத்திராதி கர்த்திருத்வ அத்தியாரோபாக் பவதி. அவன் சொல்றான், அப்ப யாருப்பா இரவையும் பகலையும் யாரு பண்றான்னு கேட்டா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பகலையும் இரவையும் செய்கின்றான் அப்படின்னு. ஏன்னா சூரிய உதயமாச்சுன்னா பகல் வந்துருது, சூரிய அஸ்தமனம் ஆச்சுன்னா ராத்திரி வந்துருது. அப்ப சூரியன் இரவு பகலை யாரு பண்றான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? சூரியன் பண்றான், அவன் தான் கர்த்தா, இரவு பகலுக்கு கர்த்தா. அகோராத்திரிக்கு கர்த்திருத்வ அத்தியாரோபாக். நம்ம என்ன பண்ணிட்டோம்? சூரியன் மேல அந்த பகல் இரவுக்கு காரணமா இருக்கிற தன்மையை, செய்கின்ற தன்மையை போட்டுரும். வாஸ்தவத்துல சூரியன்ல இருந்து பார்த்தா இரவு பகல் ஏதாவது இருக்கா? சூரிய அஸ்தமனம் ஏதாவது இருக்குமா? சூரியன்ல இருந்து பார்க்கும்போது சூரியனுக்கு இரவு பகல் இல்லவே இல்லை, சூரிய அந்த உதய அஸ்தமனம் இல்லவே இல்லை. அப்ப எங்க இருந்து பார்க்கிறோன்றதை பொறுத்துதான் விஷயம் மாறுது. அப்ப நான் திரஷ்டாவா இருந்து பார்த்தேன் அப்படின்னா இது எல்லாம் திருஷ்யம்னு ஒதுக்கிட்டேன் அப்படின்னா எந்த மான அபமானம் சுகதுக்கங்கள் ஒரு மண்ணங்கிட்டையும் இல்லை, எல்லாம் திருஷ்யமாயிடும். எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன்? நானா நிக்காம தேகம் மனசு புத்தியில இருந்துகிட்டு பாக்குறனோ அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எல்லா மான அபமானங்கள். தேகத்துல இருந்து பார்த்தனா வலி எனக்கு அதிகமாயிடுது, மனசுல இருந்து பார்த்தனா மான அபமானங்கள் வந்துடுது, புத்தியில இருந்து பார்த்தனா அறிவு அறியாமையில இருக்கும். ஆனா வாஸ்தவத்தை நான்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாம் திருஷ்யமாயிடுது, இது எதுவுமே சுகதுக்கங்கள் எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு ஆகும். நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா சவிதால எப்படி பார்க்கிறோமோ அதே மாதிரிதான். ஏவம் இந்த விதமாகவே ஈஸ்வர நித்திய விஞ்ஞான சக்தி ரூபே, ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? நித்திய விஞ்ஞான சக்தி ரூபமா இருக்கார். சூரியன் மாதிரி சதா காலமும் உள்ளுக்குள்ளார இருந்து திரஷ்டாவா இருந்து பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கார். எல்லா விற்த்திகளையும் சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஈஸ்வரன் இடத்துல லோக ஞான அபோக சுக துக்க ஸ்மிருதி ஆதி நிமித்தத்வே சதி. இதுல என்ன வந்துருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லோக ஞானம் உண்டாகுது, உலகம் பார்க்குது. லோகம்னு என்ன அர்த்தம்? உலக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரன் இடத்துல நித்திய பிரகாச சுரூபமா இருக்கிற சூரியன் மாதிரி இருக்கிற அந்த விஞ்ஞான சுரூபமா இருக்கிற அறிவு சுரூபமா இருக்கிற ஈஸ்வரன் இடத்துல என்ன பண்ணுதுன்னா அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா மறைக்கப்பட்டு அப்போக சுக துக்க ஸ்மிருதி, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகம் உண்டாகுது, துக்கம் உண்டாகுது. எங்க உண்டாகுது சுக துக்கம்? தேகத்திலையும் மனசுலையும். அதுக்கப்புறம் ஸ்மிருதி உண்டாகுது, நிறைய ஞாபகங்கள் வருது. இது எல்லாத்தையும் நிமித்தமா வச்சுக்கிட்டு ஆதி நிமித்தத்வே சதி, இது எல்லாம் சம்பவிக்கிற நிலையில இப்ப நமக்கு சம்பவிக்குது இல்ல, பெயின்ல இருந்து சுகத்துல இருந்து துக்கத்துல இருந்து எல்லாம் சம்பவிக்குது. இதெல்லாம் சம்பவிக்கிற நிலையில வந்து பாத்தீங்கன்னா லோக விபரீத புத்தி அத்தியாரோபிதம். இந்த லோகம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விபரீத புத்தி அத்தியாரோபம் பண்ணுது. எப்படி சூரியனை வந்து மறைகிறான் உதிக்கிறான்னு சொல்றோமோ, ராத்திரி பகல் உண்டாக்குறான்னு சொல்றோமோ, அதே மாதிரி நான் செய்கின்றேன்னு கர்த்திருத்துவ புத்தி வந்துருது. அதே மாதிரி இந்த தேகாதிகள்ல சம்பவிக்கிற சுகதுக்கங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மேல ஏத்தி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்? விபரீத லட்சணத்துவம் சுகதுக்க ஆசிரியகச்ச நஸ்வதா. இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? என்னிடத்துல ஏத்தி வச்சுக்கிட்டு சுகதுக்கத்தை நம்ம பாக்குறோம். வாஸ்தவத்தை ஒரிஜினல் நான்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இது எதுவுமே இல்லவே இல்லை. அப்ப லோக்கம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்ன பண்ணுது? எல்லாத்தையும் ஆப்ஜெக்டா இருக்கிறது எல்லாத்தையும் சப்ஜெக்டிவ் மேல ஏத்தி பார்க்கறது தான் விபரீத புத்தி நடந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் சுகதுக்கத்தெல்லாம் பார்க்கிறோம். வாஸ்தவத்துல ஆத்மால சுகமும் இல்லை துக்கமும் இல்லை.
ஈஸ்வரனும் ஆத்மாவா இருக்கார், நானும் ஆத்மாவா இருக்கேன். அப்போ எனக்கும் சுகதுக்கம் இல்லை, அவருக்கும் சுகதுக்கம் இல்லை. எப்ப நீங்க தேகாத்மமா அந்த உபாதிகளோட சேர்றீங்களோ அப்ப சுகதுக்க அனுபவம் வந்து சம்சாரி ஆயிடுறீங்க. எப்ப இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் இல்லைன்னு ஒதுக்கிட்டு நம்ம நிக்கிறோமோ அப்ப நமக்கு சுகதுக்க அனுபவங்களும் இல்லை, சம்சாரித்தன்மையும் இல்லாமல் போய்விடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கும் எனக்கும் வந்து ஒரே மாதிரி என்னோட சுகதுக்கம் அவருக்கு போகும், அவரோட சுகதுக்கம் எனக்கு வருமே அப்படின்னு விவகாரம் இருக்கவே இருக்காது. ஏன்னா அவரும் பிரம்ம ரூபமா இருக்காரு, சுகதுக்கத்தோட சம்பந்தம் இல்லை. நம்மளும் பிரம்ம ரூபமா இருக்கும், சுகதுக்கத்தோட சம்பந்தம் இல்லை. ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சித்தமாகும். இதுக்கப்புறம் இருக்க கிளாஸ் நாளைக்கு பார்க்கலாம். முடிஞ்சிச்சு, நாளையோட இது முடிஞ்சிடும் நினைக்கிறேன். நாளைக்கு முடிஞ்சு பார்க்கலாம். நாளைக்கு ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரிஹி ஓம். இந்த நானா விலகி இருந்து பார்க்கறதுக்காக தான் இந்த உபாசனைகள் எல்லாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்க நிக்கிறோம்னா தேகத்துல ஸ்தூலத்துல நின்றுட்டு இருக்கோம்னு வச்சுங்க. ஸ்தூலத்தை நின்றுட்டு ஸ்தூலத்தை ஓவர் கம் பண்ணவே முடியாது. நீங்க எப்போ உபாசனை பண்ண 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 உங்க கான்சியஸ்னஸ் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மெதுவா மானசத்துக்கு வந்துடும். மனசுல இருந்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, விவகாரத்தோட உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆக ஆரம்பிச்சு. விவகாரத்தோட சத்தியத்துவம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஹீட்டு தவிக்க போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஹீட்டா இருக்கு, என்ன பண்றதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன், உடம்பு ஹீட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் பழங்கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா நல்ல நீராகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா மோர் போட்டு நல்லா காலையில சாப்பிட்டு பாருங்க. அன்னைக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஹீட்டே ஃபீல் ஆகுது. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, என்னன்னா அது ஒரு நீராகாரம் குடிச்சா அது வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற வெயில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாம பண்ணிடுச்சு. சிம்பிளான ஒரு விஷயம். இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சத்தியத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்தூல புத்தியில இருந்துகிட்டு இருக்கும்போது ஸ்தூலத்துல தேகத்துல இருந்து எல்லாத்துல இருந்து கிடைக்கிற சம்பவங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. எப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்கு போய் அதிகமா மனசுல நின்று அபியாசம் பண்றோமோ அப்ப என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்தூலத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், ஸ்தூலத்துல என்ன நடக்கும். ஆனா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அதோட டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி ஒரு அஃபெக்ட் ஆகாம நம்மளால இருக்க முடியும். பக்த மகான்கள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், நாயன்மார்களோ இவங்க ஆழ்வார்கள் நாயன்மார்கள் கதைகள் கிருஷ்ண பக்தரோட கதைகள்லாம் பாத்தீங்கன்னா ஈஸ்வர பக்தியிலேயே இருப்பாங்க. வெளியில ப்ராப்ளம் அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, ஆனா அதோட அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த சம்பந்தமும் இருக்காது. இதுதான் உபாசனை வரை. நம்ம வெளியில ஸ்தூலமா இருக்கிற வரைக்கும் ஸ்தூலத்துல இருக்கிறது எல்லாம் பாதிக்கும், சூக்ஷ்மமா இருக்கிற வரைக்கும் சூக்ஷ்மத்தை சம்பவிக்கிறது எல்லாம் பாதிக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் தாண்டிட்டு நானா இருந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது எதுவும் நம்மளை பாதிக்காது. அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கிறோம், எங்க இருந்து பார்க்கிறோன்றதுல இருந்துச்சுதான் சுகதுக்க அனுபவம். நாளைக்கு பார்க்கலாம்.